ஹாய் அமீஸ், இட்ஸ் எ ட்ரீம். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஒரு ரெக்வஸ்டட் ஒன் ஷாட் தான்டா. இந்த வீடியோவை கேட்டவங்க என்னோடய சேனலோட பயங்கரமான ஒரு ஃபேன் கேரளாவிலேருந்து. அண்ட் அவங்க பேர் என்னென்னா ரசீலா ரியாஸ். அவங்களுக்காக தான் இந்த ஜேகே ஒன் ஷாட்டை நான் டெடிகேட் பண்ணுறேன். இந்த ஸ்டோரியோட டைட்டில் என்னென்னா சோல் எக்ஸ்சேஞ்ச். இந்த ஸ்டோரி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் வைபு, ஃபன்னு அண்ட் கொஞ்சம் ஃபேண்டசி கலந்து அப்படி தான்டா இருக்கும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் இன்ட்ரோ பார்த்துலாமா? நான் ஸ்டோரிக்கு இன்ட்ரோ கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இந்த ஸ்டோரிக்கு நம்ம இன்ட்ரோ கொடுத்துருவோம். இதில் நம்ம ஜேகே யார்னா எல்லாம் தமிழ்நிலே பார்த்துருப்பீங்க. எஸ், இதில் ஜேகே வந்து ஒரு மாஃபியா. எப்படிப்பட்ட மாஃபியான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரூடான, கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் ஒரு மாஃபியாவை. யாருக்கும் பாரபட்சமே பார்க்க மாட்டான். ஒரு தப்புனா யோசிக்காமல் போட்டு போயிட்டே இருப்பான். அந்தளவுக்கு ஒரு மாஃபியா. அண்ட் இவனை பார்த்து இருக்கிற எல்லா மாஃபியாஸும் பயப்படுவாங்க. அந்தளவுக்கு தான் நம்ம ஜேகே. ஓகேவா? இதில் வைன் யாருன்னா ஒரு நார்மலான கெஃபேல ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு. அவளுக்கு வெறும் அப்பா மட்டும்தான். அவரும் எப்பவுமே குடிச்சிட்டு நல்லா ஊர்சிட்டு வைன் கொடுக்குற காசில் தான் இது எல்லாத்தையும் பண்ணிகிட்ருப்பாரு. அதை தாண்டி நிறையா கேம்லிங் அது இதுன்ட்டு விளையாடுற பழக்கம் இருக்குது. அவர் ஒய்ஃப் இருந்த சோகத்துலேயே இதுக்குள்ளே அவர் போயிட்டார். அப்போலேருந்து வைன் தான் அவங்க அப்பாவை டேக் கேர் பண்ணிகிட்ருக்கா. பெருசாக ஸ்கூலுக்குலாம் போகல, ஒர்க் பண்ணி அவங்க அப்பா கேட்குற காசு கொடுத்துட்டு இப்படி தான் அவள் லைஃப்பை பார்த்துட்ருக்கா. வைன் வந்து இதில் ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பொண்ணு. இது தாண்டா இவங்க 2 பேரோட இன்ட்ரோ. ஸோ இதோட நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போய்க்கலாம். இப்போது ஒரு ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு வீட்டு முன்னாடி தான் 3 கார் வந்து நிற்கிது. பிளாக் கலர் காரு. அதில் நிறைய பாடி கார்ட்ஸ்லாம் இறங்குறாங்க. ஒரு பர்சனாக இறங்குறாங்க. இந்த வீடு தானே? ஆமாம் சார். போய் பாரு. இப்போது பாடி கார்ட்ஸ் எல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே தான் போகிறாங்க. அங்கே ஒரு பர்சன் சோஃபாவில் நல்லா கையை காலெலாம் நீட்டிட்டு விட்டத்தை பார்த்துட்டு ஏதோ புலம்பிட்டு படுத்திருக்காங்க. நான் கோடீஸ்வரன்டா, நான் தான் ஜெயித்தேன், எவனும் என்ன கேட்க முடியாது அப்படின்ட்டு ஒரு மாதிரி புலம்பிட்டே படுத்திருக்காங்க. இப்போது ஒரு பாடி கார்ட் தான், ஏய் கிம் எந்திரி. யார் அவன் என் பேரை சொல்கிறது அப்படின்ட்டு இப்போது கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. நல்ல போதை ஒரு மாதிரி குறுக்கிட்டு பார்க்குறாரு. யார் அந்த கோட்டு சுட்டு போட்ட பையன் அப்படின்றாரு. ஏய் யாருன்னு தெரில, அது ஜியான் சார், ஜியான் ஜங்குக் அப்படின்றான். இப்போது அவனுக்கு கண்ணு மொழியெல்லாம் பிதுங்குது. இப்போ தான் கண்ணை தொடச்சிட்டு பார்க்குறான். பார்த்தா ஜங்குக் தான். ஒரு பிளாக் கலரில் கோட் சூட்லாம் போட்டு ஒரு மாதிரி கெத்தாக நின்றுருக்கான். அவனோட கூலரை தான் கழட்டுறான். நான் யாருன்னு தெரியாத அளவுக்கு உனக்கு போதையா சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி மண்டி போடுறான். என்ன கேம், என்கிட்டே காசை வாங்கிட்டு என்னை பற்றி இன்ஃபர்மேஷனை அங்கே போட்டு கொடுக்குறியா அப்படின்னதும் இப்போது கிம் தான் முட்டை மொழி முடிச்சுட்டு பார்க்குற. இல்லை இல்லை, நான் எதுவும் சொல்லலை, நான் எதுவும் பண்ணல. அது நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த டாக்குமெண்ட்டை எடுக்க தான் போனேன். ஓ, அந்த டாக்குமெண்ட்டை எடுக்க போன நீ என்னை பற்றி இன்ஃபர்மேஷனா அங்கே எதுக்கு பாஸ் பண்ண? இல்லை சத்தியமா நான் இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணல. அப்புறம் எப்படி அந்த போலீஸ்காரனுக்கு என்னை பற்றின இன்ஃபர்மேஷன் போச்சு? அவனுக்கு எப்படி நான் கொலை பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் அவனுக்கு தெரியும்? எங்கே அந்த பென்ட்ரைவ் அப்படின்னு சொல்கிறான். எந்த பென்ட்ரைவ்? என்னோடய குடோனுக்கே வந்து என்னோடய ரூமில் அது லாக்கரில் அந்த பென்ட்ரைவை எடுத்திருக்கேன். எங்கே அது அது அப்படின்ட்டு அவர் கை காலெலாம் உதறுது. எனக்கு அப்படி ஒன்று இருக்குன்னு தெரியாது. கெம், நீ கேட்கும் போதே சொல்லிட்டீனா நான் உன்னை உயிரோடு விட்டுடலான்னு தான் வந்தேன். ஏன்னா நீ எனக்கு உதவி பண்ணியிருக்க. ஆனால் இப்போது போலீஸ்காரங்க பேச்சு கேட்டுட்டு எனக்கு ஆப்போசிட்டாக நீ ஒரு வேலை பார்த்துட்டு இதை நீ சமாளிக்கிற பற்றியா? அங்கே இருக்கு, உண்மையை சொல்லு, எங்கே அந்த பென்ட்ரைவ்? இல்லை எனக்கு எதுவும் தெரியாது, நான் எதுவும் பார்க்கல. இப்போது ஜங்க் தான் அவன் பாடி கார்டை பார்க்குறான். போ வீட்டை சலாட்டை போட்டு தேடு. ஓகே சார்.
இப்போது ஒரு மூளை முடுக்கு கூட விடாமல் எல்லாத்தையும் பிரித்து மேறாங்க. இப்போ கிம் தான், இங்கே பாருங்கள் ப்ளீஸ், அதெல்லாம் வேண்டாம், எதுவும் எடுக்க வேண்டாம், என்கிட்ட இல்லை, சத்தியமாக இல்லை, நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதறான். இப்போது ஜங்குக் தான் எதையும் கண்டுக்கவே இல்லை. அவன் போயிட்டு சோஃபாவில் தான் உட்காடுறான். கிம் வந்து ஜங்குக் கிட்ட கெஞ்சுறான், ப்ளீஸ் இங்கே எதுவும் கிடையாது. இப்போது பாடிகார்ட் தான் அங்கே இருக்க 2 பெரிய சூட்கேஸை தள்ளிட்டு வெளியே வராரு. இப்போ பாடிகார்ட் தான், சார் இது மட்டும் தான் கிடச்சிது, ஓப்பன் பண்ண. இப்போது கிம் தான் அதை பிடிச்சிட்டு, இல்லை வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போது எல்லாரும் கிம்மை பிடிச்சிட்டு இப்போ அந்த பாடிகார்ட் தான் அந்த 2 சூட்கேஸும் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா ஃபுல்லாக பணம். இப்போது ஜங் தான் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். நான் நினச்ச மாதிரி தான் இல்லை. இப்போது கிம்கி என்ன சொல்கிறதுன்னு தெரில. இந்த ஒரு சூட்கேஸ் ஃபுல்லாக நான் பணம் கொடுத்தேன், இந்த சூட்கேஸ் யார் கொடுத்தா? யார் என்னை பிடிக்கணும்னு நினச்சிட்ருக்கானே அந்த போலீஸ் கமிஷன் ஜாக்கா, அவனா அப்படின்னு சொல்கிறான். இல்லாது, ஐயோ ஐயோ கிம், நீ இவ்வளோ தூரம் போனதுக்கப்புறம் உன்னை நான் உயிரோடு வைக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? ஆனால் இப்போ உன்னை கொல்ல மாட்டேன். எனக்கு தேவை அந்த பென்ட்ரைவ். அது எங்கே இருக்குன்னு நீ சொல்லிட்டீன்னா உனக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக கொல்லுவேன். இல்லைன்னு வச்சுக்கோயேன் அப்படின்றான். இங்கே பாருங்கள் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, எனக்கு எதுவும் தெரியாது, நான் எதுவுமே பண்ணலை, இந்த பணம் எனக்கு எப்படி வந்துச்சுனே தெரியாது. அப்புறம் அதுவாக கால் மனசு உள்ள வந்து உட்காந்துச்சா? இது தானே வேணான்றது. அப்போ நீ சொல்ல மாட்ட அப்படி தானே? இல்லை எனக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. பாரு, என் பொறுமையை நீ சோதிக்காத. ஒழுங்கா அந்த பென்ட்ரைவ் எங்கே இருக்குன்னு சொல்கிறியா இல்லையா? நான் அந்த பென்ட்ரைவே பார்க்கல, அப்படி இருக்கும்போது நான் அது எங்கே இருக்குன்னு சொல்லுவேன். இப்போது ஜங்க் கோவம் வந்துருச்சு. டக்குனு கன் எடுத்து நெத்தி போட்டிலே வச்சு டக்குனு போட்டான். இது யாரும் எதிர்பார்க்கல. பாடிகளே ஷாக்காக பார்க்குறாங்க. இப்போது அவனோட பேயை தான், அவனோட பேர் அலெக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போது அலெக்ஸ் தான், சார் என்ன கொண்டுட்டீங்க? இப்போ என்ன இவனை வச்சிட்ருக்க சொல்கிறியா? அதுக்கப்புறம் என்ன கேட்டாலும் அவன் இதை தான் சொல்ல போகிறான். எப்போ இருந்தாலும் அவன் உண்மையை சொல்ல போகிறதும் கிடையாது. இதுக்கப்புறம் அவன் உயிரோட இருந்தால் என்ன, இல்லைனா என்ன? இல்லை சார், அந்த பென்ட்ரைவ் அது எங்கே இருக்குன்னு தேடுங்க. எப்போ இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். அப்படியே போனாலும் அவன் போகிற இடம், அவன் ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் விசாரிங்க, ஒன்று விடாமல் தூக்குங்க. ஓகே சார். இப்போது ஜங் தான் எந்திரிக்கிறான் அந்த இடத்த விட்டு. அந்த போலீஸு அந்த பென்ட்ரைவை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் யார் அந்த எடுக்கலைன்னா இங்கே ஒருத்தனும் உயிரோடு இருக்க மாட்டீங்க அப்படின்றான். இப்போ அலெக்ஸா, இல்லை சார் எப்படியோ கண்டுபிடிக்கிறோம். இவனோட பாடியை டிஸ்போஸ் பண்ணிடுங்க. ஓகே சார். இப்போ ஜங்குக்கு என்ன நினச்சான்னு தெரில. டக்குன்னு திரும்பி, இல்லை பாடியை டிஸ்போஸ்லாம் பண்ண வேணாம், இவன் செத்தது வெளியே தெரியணும், அப்போ தான் அந்த போலீஸ்காரங்களுக்கே நம்ம நெருங்கிறதுக்கு பயம் வரும் அப்படின்றான். இப்போது அலெக்ஸா, என்ன சார் பண்ணிட்டோம்? ஜங்க் தான் சிரிக்கிறான். அலெக்ஸ்க்கு புரியுது. இப்போது ஜங்க் தான் அங்கேருந்து கிளம்புறான். போகும்போது அந்த வீட்டை ஒரு வாட்டி பார்த்துட்டே க்ராஸ் ஆகிறான். இப்போது நான் அப்படியே நம்ம வைன் சைட் பார்த்தா தான் வைன் தான் கெஃபேல. சார் உங்கள் ஆர்டர். தேங்க்யூ. அப்புறம் ட்ரிங்க் சொல்லியிருந்தேனே, இதோ எடுத்துகிட்டு வரேன் சார். ஓகே சீக்கிரம் ஃபாஸ்ட். ஓகே அப்படின்ட்டு இப்போ வைன் உள்ளே போகிறா. ஒரு பொண்ணு தான் அந்த கெஃபேக்கு வெளியே வண்டியை நிறுத்திட்டு வேகமாக உள்ளே ஓடி வரா. கிச்சனுக்குள்ளே தான் வைன் நின்றுருப்பா. இப்போ அங்கே வந்துட்டு, ஹே வைன், என்னாச்சு லில்லி? அது அப்படின்ட்டு அந்த பொண்ணு மூச்சு வாங்குறா. இரு தண்ணி குடி அப்படின்ட்டு வைன் எடுத்து கொடுக்குறா. தேங்க்ஸ் வைன். அப்பா இந்த கிளாஸு. ஏன் லேட்டு? ஓனர் வேறு உன்னை கேட்டுட்டு போனார். அதுக்குள்ளே ஓனர் வந்துட்டாரா என்ன அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேட்குறா. ஆமாம் லில்லி, அவர் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. அவர் யார்கிட்டயோ ஃபோன் பேசிகிட்ருக்காரு. நீ வந்ததும் எங்கேன்னு கேட்டார். சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு போயிருக்கேன்னு சொன்னேன். அப்பாடா தேங்க்ஸ் வைன் சமாளிச்சதுக்கு.
ம் இருக்கட்டும். சரி, நீ போய் வேலையை பாரு. ஆ ஐயோ, வந்த விஷயத்தையே மறந்துட்ட பாரு, நான் சொல்ல வந்தது. என்னது அப்படின்னு மைண்ட் கேட்குறா. அது இன்னைக்கு நான் ஈவினிங் என் ஆள் கூட வெளியே போகிறேன். என்ன சொல்கிற லில்லி? ஆமாம், அவன் வர கூப்பிட்டுட்டே இருந்தான். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு ஏதோ ஸ்பெஷல் டேவாமே, அதுவும் ஷூட்டிங் ஸ்டார்லாம் வருதுன்னு சொல்லிட்டு. அப்படின்னா? அட வைன், அது தெரியாதா உனக்கு? ம் இன்னும் வைன், நீ இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்க. ம் என்ன சொல்கிற? ஆமாம், இன்னைக்கு நிறைய பேர் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன? ஆமாம், என் ஆள் கூட அதான் சொன்னான், இன்னைக்கு பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு. எப்போ ஷூட்டிங் ஸ்டார் வருதோ அப்போது அதை பார்த்து நம்ம மனசில் என்ன வேணாலும் அது நடக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான். ஓ, அது அவ்வளோ விசேஷமானதா? ஆமாம். என்ன நீ, கிட்டத்தட்ட 12 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி தான் வருமா? என்ன, 12 இயர்ஸா? ஆமாம் வயன், நம்ம அதை பார்த்து நம்ம மனசில் என்ன நினச்சாலும் அது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் யார் கணக்குமே தெரிஞ்சாதான். என்ன சொல்கிற? ஷூட்டிங் ஸ்டாருன்ற, ஏன் எல்லாராலையும் பார்க்க முடியாதா என்ன? அதுதான் ஒரு மேஜிக்கா. அது யார் கண்ணுக்கு தெரியுதோ அவங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்குமா. என்ன? ம் அதான் நானும் என் பாய் ஃப்ரெண்டும் போகிறோம். அதனால் நீ கொஞ்சம் பார்த்துக்கிறியா? ம் அப்பா வேறு வீட்டில் தேடுவார். இன்னைக்கு ஒரு நாள் தானே. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. எப்படியும் உங்கள் அப்பா குடிச்சிட்டு வீட்டில் தானே படுத்து கிடப்பாரு. அதோ சரிதான். வீட்டுக்கு போனாலும் உனக்கு கடுப்பாக தான் இருக்கும். ஒரு 10 மணிக்கு மேலே போ, உனக்கு ஓகேவா இருக்கும்ல? ம் சரி, அப்போ நீ பார்த்து போயிட்டு வா. சரி வயன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு டக் பண்ணுறா. இருக்கட்டும், சரி வா போய் வேலையை பார்ப்போம்மா அப்படின்னு வயன் சொல்கிறா. இப்போ 2 பேரும் வேலையை தான் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஈவினிங் போல் லில்லியும் கிளம்பிடுறா. வயன் மட்டும் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கா. இப்போது நைட்டு ஒரு 10 மணி இருக்கும். வேலை எல்லாம் முடிஞ்சுச்சு, கஸ்டமரும் இல்லை, க்ளோஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போது ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு நேராக வெளியே வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறா. மணி 10 இன்னும் யாரையும் காணோம். லிலி சொன்னால் இன்றைக்கி ஏதோ ஷூட்டிங் ஸ்டார் வருதுன்னு எல்லோரும் பார்க்கறதுக்காக போவாங்கன்னு. ஆனால் இங்கே ரோட்டில் யாரையும் காணோம். ஒருவேளை எல்லாரும் முன்னாடி போயிருப்பாங்களோ? எல்லாம் பீச்சுக்கு தான் போயிருப்பாங்க. ஏன் நம்மளும் போய் பார்க்கக்கூடாது? நானும் ரொம்ப நாள் ஆச்சு. எப்படியும் வீட்டுக்கு போனால் ஒன்று திட்டுவார், இல்லை அடிப்பார். அதுக்கு கொஞ்சம் லேட்டாக போனால் தப்பில்லை அப்படின்ட்டு பயந்தான். நேராக போயிட்டு இருந்தவ டக்குன்னு திரும்பி நடக்க ஆரம்பிச்சிட்றா. இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் பீச் இருக்குல்ல, நடந்தே போய்க்கலாம் அப்படின்ட்டு நடக்கிறா. அப்படியே நம்ம ஜங்குக் சைட் பார்த்தா ஜங்குக் தான் ஒரு கெஃபேலேருந்து வெளியே வரான். எல்லாரும் என் பின்னாடி ஃபாலோ பண்ணாதீங்க, எனக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்குது, கார் சாவி கொடு அப்படின்னு சொல்லி டிரைவர் கிட்டேருந்து வாங்குறான். சார், நகருன்னு சொன்னேன். இப்போ அலெக்ஸா, சார் அதுவும் நைட் டைம் நீங்கள் தனியாக டிரைவ் போகிறது சேஃப் இல்லையான்னு தோணுது. யார், எனக்கு சேஃப் இல்லையா அப்படின்னு முறைக்கிறான். இல்லை சார். நாகரு அப்படின்ட்டு இப்போ காரில் ஏறிட்ட. யாரும் என்னை ஃபாலோ பண்ண வேண்டாம், புரியுதா? நானே வந்துடுவேன், எல்லா வேலையை பாருங்கள் அப்படின்ட்டு அவன் கார் எடுக்கிறான். இப்போ அலெக்ஸா, ஐயோ டே பாடி கார்ட்ஸ். சொல்லுங்கள் அலெக்ஸ். எல்லோரும் மேன்ஷன் கிளம்புங்க, அப்புறம் ஒரு 2-3 பேர் மட்டும் என் கூட இருங்க. இல்லை அலெக்ஸ், எல்லாரையும் தானே போக சொன்னார் பாஸு. ஆமாண்டா, அப்படி தான் சொல்லுவார். அதுக்குன்னு பாஸ் தனியாக விட்டு போயிட முடியுமா? எல்லா காரும் கிளம்புங்க, வெறும் ஒரு 4 பேர் மட்டும் இங்கே இருங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போது சொன்ன மாதிரி எல்லோரும் கிளம்பிடுறாங்க. இப்போ அலெக்ஸா கார் எடுத்துகிட்டு அந்த 4 பேர் கூட காரில் கிளம்புறான். ஜங்குக் பின்னாடி தான். ஜங்குக்கே தெரியாமல் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஒரு டிஸ்டன்ஸில் இந்த பக்கம் ஜங்குக் தான். எப்படி சே, கட்டுப்பாக இருக்குது. அந்த பென்ட்ரைவ் எப்படி மிஸ் ஆச்சு? நான் அவ்வளோ அலட்சியமாக இருந்திருக்கேனா என்ன? அது மட்டும் அந்த போலீஸ்காரன் கைக்கு போச்சு, அவ்வளோதான். அவன் ஆல்ரெடி எப்படி என்னை என்கவுண்டரில் போடுறதுன்னு சுற்றிட்டுருக்கான்.
இதில் போயிட்டு அப்படின்ட்டு ஸ்டேரிங்கை தான் அடிக்கிறான். இப்போது அவ்வளோ கோவத்தில் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அவனுக்கு அவ்வளோ டென்ஷனாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகுது. அதுவும் மிட் நைட் டைம்ன்றதுனால பெருசாக யாரும் வெளியே இல்லை. அவன் சிக்னல் கூட மதிக்காமல் வேகமாக போயிட்டுருக்கான். இந்த பக்கம் வாய்ந்தான் மேலே எதையோ பார்த்துட்டு இப்போ ரோட்டை தான் க்ராஸ் பண்ணுவா. ஆப்போசிட்டில் கார் வரது கூட பார்க்கல அவ. இப்போது சத்தம் கேட்டதும் டக்குன்னு திரும்பி பார்க்குறா. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா தான் அங்கே இப்போது 1 டே கழிச்சு தான் வைன் வந்து கண்ணு முழிக்கிறா. தலை வலிக்குது. ஏன் அப்படி வலிக்குது? பொறுமை கண்ணை முழிக்கிறா. அவளுக்கு ஒரு மாதிரி பிளர்ராக இருக்கு. என்ன நான் பார்க்குறதெல்லாம் கருப்பாக இருக்கு அப்படின்ட்டு கண்ணை முட்டை முடிய முழிச்சுக்கிட்டு நல்லா கண்ணெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு பார்க்குறா. என்னது பார்க்க எல்லாம் வித்தியாசமாக இருக்கு. இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்ததே இல்லையே அப்படின்ட்டு இப்போ வாய்ந்தா யோசிக்கிறா. அம்மா தலை வலிக்குது அப்படின்னு தலையில் கை வைக்கிறா. பார்த்தா தலையில் கட்டு போட்டிருக்கு. இன்னும் கட்டு போட்டிருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறா. அது அன்றைக்கி நைட்டு நான் ரெஸ்டாரண்ட் முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போது பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனேன். போகிற வழியில் ரோட் க்ராஸ் பண்ணும்போது அப்போ தான் அந்த ஷூட்டிங். இப்போது டோர் திறக்க சின்ன கேட்குது. டக்குன்னு திரும்பி பார்க்குறா. யாருங்க அப்படின்ட்டு பெட்லேயே கொஞ்சம் பின்னாடி நகர்றா. இப்போது அலெக்ஸ் தான். சார் கண்ணு முடிச்சிட்டிங்களா? தேங்க் காட் 1 டே ஆச்சு நீங்கள் கண்ணு முழிக்க. எவ்ரிதிங் இஸ் ஆல்ரைட் அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன பேசுகிறீங்க? ஏன் நீங்கள் ஃபஸ்ட்டு? அலெக்ஸா ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறான் ஜங்குக்கு. சார் என்ன சார் இப்படி பேசுகிறீங்க? எதாச்சா என்ன? முதல்ல தொடாத. நீ யார் என்கிட்ட வர? ஃபஸ்ட்டு இது எந்த இடம் இது? அதுவும் இல்லாமல் என்ன நீ சாரன்ற? என்னை பார்த்தா பையன் மாதிரியா இருக்க அப்படின்றா. இப்போது அலெக்ஸா சார் நீங்கள் பையன்தான். ஆமாம். என்னாச்சு உங்களுக்கு? தலையில் அடிப்பட்டதுனால இதாகிடுச்சா என்ன? இருங்க நான் போய் டாக்டர் கூப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு அலெக்ஸா வேகமாக ஓடுறான். பையனா? என்ன சொல்கிறான் இவன்? பையனா? நானா? முதல்ல நான் எங்கே இருக்கேன் அப்படின்ட்டு இப்போ வயந்தான் வெட்ட விட்டு எந்திரிச்சுக்கிறா. எந்திரிச்சிட்டு சுற்றி முற்றி பார்க்குறா. முதல்ல எந்த இடம் இது அப்படின்ட்டு இப்போது அவள் தலையிலேருந்து கை வைக்கிறா. பார்த்தா முடி கம்மியாக இருக்குது. எங்க என் முடி? இது என்ன என்னோட போனிட்டெயிலு அப்படின்ட்டு பின்னாடி கை வைக்கிறா. பார்த்தா குட்டியாக ஒரு போனிட்டெயில் இருக்கு. என் போனிட்டெயில் யாரும் விட்டுட்டாங்களா என்ன? ஐயோ அப்படின்ட்டு மிரர் எங்கே இருக்குன்ற மாதிரி பார்க்குறா. பார்த்தா அங்கே ஒரு பெரிய சைஸ் மிரர் இருக்குது. இப்போ வேகமாக ஓடுறா. ஓடி போய் மிரர் முன்னாடி நிற்கிறா. அவளுக்கு பார்த்தது செம்ம ஷாக்கு. இது இது அங்கேயும் மயக்கப்பட்டு விழுந்துடுற புத்துன்னு ரூமில் சத்தம் கேட்டதும் இப்போ வெளியேந்து 2 பாடிகள் தோடி வந்து பார்க்குறாங்க. டேய் ஜங்குக் சார் கீழே விழுந்துட்டார், தூக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் தூக்கி பெட்டில் தான் போடுறாங்க. இப்போது அலெக்ஸ்க்கு கால் பண்ணி, ஹலோ அலெக்ஸ், சொல்லு, சீக்கிரமாக கொஞ்சம் டாக்டர் கூப்பிட்டு வரியா? பாஸ் மயக்க போட்டு கீழே வந்துட்டாரு. என்ன சொல்கிற? ஆமாம், நாங்கள் படுக்க வச்சுருக்கோம், சீக்கிரம் கூட்டிகிட்டு வா. அதை வந்துடுறேன் ஒரு 5 மினிட்ஸ். இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் சைட் பார்த்தா, ஜங்குக் சைட்னா அதாவது வயனோட சைட், ஓகேவா? வயனோட பாடியில் ஜங்குக் இருக்கான். ஆக்சுவலாக சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கேரக்டர் சொல்கிறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் தான்டா, பட் முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியராக சொல்கிறேன், ஓகேவா? இப்போ வந்து சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அப்படியே நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க. வாங்க பேக் டு ஸ்டோரி போகலாம். இப்போது ஜங்குக் சைடில் பார்த்தா தான் ஜங்குக் இப்போ பொறுமையாக கண்ணை முழிக்கிறான். என்னது இது? என்ன இடம் அது? இப்போது ஜங்குக் கண்ணை முடிச்சதை பார்த்துட்டு ஒரு நர்ஸ் தான், மேம் கண்ணு முடிச்சிட்டிங்களா? இருங்க டாக்டர் கூப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு ஓடுறாங்க.
ஆ மேமா யார் சொல்கிறாங்க அப்படின்னு திரும்பி அவன் லெஃப்டில் பார்க்குறான், ரைட்டில் பார்க்குறான். யாரும் காணோம். நானா? இப்போது அந்த டோரை திறந்துட்டு தான் டாக்டர் தான் உள்ளே வராங்க. இப்போ உங்களுக்கு ஓகேவா? ஆர் யூ ஃபைன்னா? ஆ யார் நீ? ஆ மேம், உங்களுக்கு தான் நேற்று ஆக்சிடெண்ட் ஆச்சு. உங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. ஆக்சிடெண்ட்டா? எனக்கா? என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கா? முதல்ல யார் நீ? இது இந்த வெள்ளை கலர் கோட் போட்டுக்கிட்டு மேம் வர சொல்கிற அப்படின்ட்டு ரொம்ப என்ன கேவலமாக பார்க்குறான். இப்போ டாக்டர் தான் ஏன் இவ்வளோ வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறாங்க? மேம் ஏதாவது தலையில் தான் அடிபட்டுருச்சா என்ன அப்படின்னு தலையில் கை வைக்க போகிறாங்க. இப்போ ஜங்க் தான் டக்குன்னு எட்ட வரான். என்ன பண்ணுற? யார் நீ? மேம் என்ன தெரியலையா? நான் தான் டாக்டர். ஆக்சுவலாக உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அதனால தான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். ஒன் டே ஆச்சு நீங்கள் கண்ணு முழிக்கிறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஏதாவது தலையில் அடிபட்டிருக்கா என்ன? ஆனால் காலில் கையில் மட்டும் தானே அடிபட்டுது, தலையில் வேறையா? நர்ஸ் ஸ்கேன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுங்கள் எல்லாத்தையும். ஓகே டாக்டர். ஏய் என்ன நீ ஏதோ அடிபட்டிருக்குன்ற ஸ்கேன் பண்ண முதல்ல நான் எங்கே இருக்கேன் டாக்டரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்க் தான் எந்திரிக்கிறான். மேம் பொறுமையா இங்கே எந்திரிக்கக்கூடாது. அட்டா இவன் யாரா கணத்தில் மேமன்ட்டு அலெக்ஸ் அலெக்ஸ் அப்படின்னு கத்துறான். டாக்டர் தான் இந்த பொண்ணு யாரை கூப்பிட்றான்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. மேம் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் அவங்க? ஆ எவ்வளோ நல்லா வரும்டா, என்னை பார்த்தா அப்படியே தெரியுது அப்படின்றான். இல்லை உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆனதுலேருந்து யாரும் பார்க்க வரல, நீங்கள் சொன்ன பேரை வச்சு தான் கேட்டேன். ஒட்டை இவன் வேற எட்ட போடா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் தள்ளி விட்டுட்டு இப்போ கையில் இருக்க ட்ரிப்ஸ் தான் பிக்க போகிறான். ஆ பா என்னது வலிக்குது, என்னது கை கை என்ன இப்படி இருக்கு? ஆ மேம் என்ன பண்ணிருக்கீங்க? நர்ஸ் அவங்கள பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டாக்டர் தான் இன்ஜெக்ஷன் எடுக்க போகிறாரு. டேய் முதல்ல யார் நீங்கள்? இவ்வேதுக்கு என் கை பிடிக்கிறா, இவ்விடு என்ன அப்படின்னு தள்ளி விட்டுட்டு எந்திரிக்கிறான். அவனால் நடக்க முடியல, காலை ஃபுல்லாக கட்டு போட்டிருக்கு. அம்மா என்னது யாரும் அவ்வளோ பெரிய கட்டை போட்டுது? மேம் என்ன பேசுகிறீங்க? உங்கள் கால் ஃப்ராக்சர் ஆகிருக்கு, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம், ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு தலையில் தான் அடிபட்டிருக்கோன்னு நினைக்கிறேன், ஏதோ ப்ராப்ளமாக இருக்கும், ஒரு ஸ்கேன் மட்டும் எடுத்துடலாம். நர்ஸ் நீங்கள் பிடிங்க அவங்கள அப்படின்னதும் இங்கே பாரு, யாராவது கிட்டக்க வந்தீங்க அவ்வளோதான் மரியாதை. முதல்ல நீ எதுக்கு மேம்னு சொல்லிட்டுருக்கேண்ணே? என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது, பொண்ணு மாதிரி தெரியுதா என்ன? ஆமாம் நீங்கள் பொண்ணு தானே. அட்டா இவன் யார் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ஜங்க் தான் பேசி திரும்புகிறான். அந்த பக்கம் பார்த்தா ஒரு சில்வர் கலரில் ஒரு கிளாஸ் மாதிரி இருக்குது, பார்க்க அப்படியே மிரர் மாதிரி, அதில் அவன் ஃபேஸ் தெரியுது. ஆ டேய் என்னடா பண்ணிட்டுருக்கீங்கண்ணே, இது என்னடா மூஞ்சு, தொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேகமாக மிரர் எங்கே இருக்குன்ற மாதிரி தேடுறான். மிரர் எங்கே இருக்கு? பாத்ரூமில் அப்படின்னு சொன்னதும் இப்போது ஜங்க் தான் பொறுமையாக காலை வச்சு நகர முடியாமல் நகர்ந்து நேராக பாத்ரூம்குள்ளே தான் போகிறான். போய் பார்த்தா அவனுக்கு செம்ம ஷாக்கு. யாரது, இது நானா அப்படின்ட்டு அவன் ஃபேஸ் தொட்டு பார்க்குறான். தலையில் இருக்க பொடி அவனால் நம்பவே முடியல. இப்போ நர்ஸ் வந்து கதவை தட்டுறாங்க. ஜங்க் தான் திறக்கிறான். மேம் ஆர் யூ ஓகே? இப்போது ஜங்க் தான் பொறுமையாக வந்து அங்கே இருக்க பெட்டில் உட்காடுறான். இப்போ டாக்டர் தான் இங்கே பாருங்கள், இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கால் ரொம்ப இதாகிடும், ஆல்ரெடி ஃப்ராக்சர் ஆகிருக்கு புரியுதா? 1 வீக் எழுந்திரிச்சு நடக்கவே கூடாது, இந்த மாதிரிலாம் ஸ்ட்ரெயினே பண்ணக்கூடாது. நர்ஸ் நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கோங்க. அண்டு நீங்கள் அலெக்ஸ்னு யாரோ சொன்னீங்களே, முடிஞ்சால் அவங்கள வர சொல்லுங்கள். டாக்டர் நான் உன்னை கேட்குறேன், அதுக்கு உண்மையை மட்டும் சொல்வீங்களா? என்னது? ஆக்சிடெண்ட் ஆன அன்றைக்கி என்ன நினச்சேன்னு தெளிவாக சொல்ல முடியுமா? அது ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, ஒரு ஆக்சிடெண்ட் பீச் ரோட் பக்கத்தில் வாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஆம்புலன்ஸில் உங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு கார் வந்து உங்களை இடிச்சிருக்கு, நீங்கள் கீழே இருந்தீங்க. அந்த காரில் யார் இருந்தால் தெரியுமா? தெரியல, யாரோ 4-5 பேர் வந்து அந்த காரையும் ஓடிட்டு வந்தவங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பார்க்குறதுக்கு ஏதோ மாஃபியா கேங் மாதிரி இருந்தாங்க. இங்கே பாருங்கள் மேம், உங்களோட சுச்சுவேஷன் எனக்கு புரியுது, நீங்கள் கேஸ் போடணுன்னு நினைக்கிறீங்க, ஆனால் கண்டிப்பாக முடியாது, அவங்கள ரொம்ப பெரிய ஆளுங்க,
நமக்கு இவ்வளோ தூரம் தப்பிச்சதே பெரிய விஷயந்தான். நீங்கள் போயிட்டு ஏதாவது பண்ண போய் உங்கள் உயிருக்கு தான் ஆபத்தாகும். அதனால் இங்கேயே சொல்கிறேன், நீங்கள் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு நீங்கள் கிளம்புங்க. அது அன்றைக்கி என்ன நடந்துச்சு ஒன்றும் புரியல. அன்றைக்கி நான் தான் காரை கொண்டு போய் அந்த பொண்ணு மேலே அடித்தேன். ஆனால் நான் இப்போ இந்த பொண்ணு உடம்புல எனக்கு ஒன்றும் புரியலையே, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவன் தலையில் கை வைக்கிறான். இப்போ டாக்டர் தான், மேம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, இப்படிலாம் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, நர்ஸ் அந்த இன்ஜெக்ஷன் எடுத்துருவாங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஜங்குக்கு வந்து ரொம்ப யோசிச்சுட்ருக்கான். அப்போது நான் இங்கே இருந்தா இப்போ என்னோட உடம்புல அங்கே ஜங்குக்கா அப்படின்ட்டு அவன் யோசிக்கும் போது டாக்டர் தான் இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அவன் கண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக சொருகுது. அப்போ அங்கே அங்கே நான் நான் இல்லாமல் அப்படின்ட்டு பொறுமையாக தூங்க ஆரம்பிச்சிடுறான். இப்போ நர்ஸ் தான், டாக்டர் என்ன இருக்கும், தலையிலையும் எதுவும் அடிப்படல, உள்காயம் எதாவது ஆகிருக்கலாம், பிரெயினில் போகிற நரம்பு சம்திங் அந்த ஆக்சிடெண்ட்டில் ஏதாவது ஆகிருக்கலாம், நம்ம எதுக்கும் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துடலாம், இவங்களை கூட்டிகிட்டு வாங்க. ம் ஓகே டாக்டர் அப்படின்ட்டு இப்போது ஜங்குக்கை தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதாவது வைன் உடம்பில் இருக்க ஜங்குக்கை, ஓகேவா. இப்போது அப்படின்னு நம்ம வைன் சைட் பார்த்தா, அதாவது ஜங்குக்கு உடம்புல இருக்க வைன், ஓகேவா. இப்போது இங்கே அலெக்ஸ் தான் டாக்டரை கூட்டிகிட்டு வந்திருப்பான். பாஸ்க்கு என்னாச்சுன்னு தெரில, தலையில் அடிபட்டிருக்கு. ஆனால் அவர் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறாரு, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாரு. என்ன நடக்குதுன்னே புரியல, கொஞ்சம் என்னென்னு பார்க்குறீங்களா. ஓகே ஓகே கூல் டவுன் ஆகுங்க, நாங்கள் என்னென்னு பார்த்து சொல்கிறேன், எல்லாம் வெளியே வெயிட் பண்ணுங்கள். ஓகே டாக்டர். இப்போது எல்லோரும் வெளியே வெயிட் பண்ணுறாங்க. டாக்டர் தான் ஜங்குக்கு ஃபுல்லாக என்னாச்சுன்ற மாதிரி ஃபுல்லாக பார்க்குறாரு. தலையில் அடிபட்டிருக்க தவிர்த்து உடம்புல வேறு எங்கேயும் காயம் இல்லை. என்ன ஆயிருக்கும், ஒரு வேளை தலையில் அடிப்பட்டதுனால கான்ஷியஸ் தான் மாறி இருக்குமா என்ன. பேசாமல் ஒரு ஸ்கேன் எடுத்துடலாம். அலெக்ஸ், இப்போ அலெக்ஸ் தான் உள்ள வரான். என்னாச்சு டாக்டர், தலையில் மட்டும்தான் அடிபட்டிருக்கு, காயம் அந்த அளவுக்கு ஆழம் கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா ஒரு ஸ்கேன் மட்டும் எடுத்து பார்த்துடலாம், தலையில் தான் உள்ளே அடிபட்டிருக்கான்ட்டு, உள்காயம் தான் இருக்க போகுது. ஓகே டாக்டர். ஜங்குக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம், ஷிஃப்ட் பண்ணலாமா. ஒரு ½ அன் ஹவரில் ஷிஃப்ட் பண்ணிடுறோம். ஓகே, நான் ஹாஸ்பிட்டலில் போய் வெயிட் பண்ணுறேன், கூட்டிகிட்டு வந்துடுங்க. ஓகே டாக்டர். இப்போது டாக்டர் அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ ஜங்குக்கே ஷிஃப்ட் பண்ணி நேராக ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க ஆல்ரெடி வைனை தான் ஸ்கேன் எடுக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. இப்போது அவளை கூட்டிகிட்டு போயிட்டு ரிட்டன் எடுத்துகிட்டு வராங்க. ஆப்போசிட்டில் ஜங்குக்கை தள்ளிட்டு வராங்க. இப்போ 2 பேரும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறாங்க. ஆல்ரெடி வைனை செக் பண்ணிவிட்டு நேராக கொண்டு போயிட்டு பெட்டில் தான் படுக்க வச்சுருப்பாங்க. இப்போ டாக்டர் தான், நர்ஸ் பக்கத்துலேருந்து பார்த்துக்கோங்க, அவங்க முழிச்சா சொல்லுங்கள், ரிப்போர்ட் இன்னும் ஒரு 2 ஹவர்ஸில் வந்துடும், அதை பார்த்துட்டு நம்ம என்னென்னு முடிவு எடுத்துக்கலாம். ஓகே டாக்டர். இப்போது நம்ம ஜங்குக் சைட் பார்த்தா ஜங்குக்கே ஸ்கேன் எடுத்துகிட்டு ஜங்குக் கண்ணு முடிச்சாதான் அவர் என்ன கண்டிஷனில் இருக்காருன்னே தெரியும். அது வரைக்கும் நீங்கள் இங்கேயே அட்மிட் பண்ணிடுங்க. டாக்டர் விளாட்றீங்களா, இது எவ்வளோ ரிஸ்க்கான இடம் தெரியும்ல, இப்படி வெளியே கூட்டிகிட்டு வரது, அது ரிஸ்க்கெல்லாம் தெரிஞ்சு நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், எனக்கு எல்லாம் தெரியுது, ஜங்குக் மாஃபியா என்ன நடக்கும்ன்ட்டு. டோன்ட் வரி, இங்கே 5th ஃப்ளோரில் யாரும் பெருசாக வரமாட்டாங்க, வேணால் அங்கே இருக்க ரூமில் ஷிஃப்ட் பண்ணிடுங்க. ஜங்குக்காக சேஃபாக தான் இருப்பார். ஏன்னா ஒரு எமர்ஜென்சினா கூட டக்குன்னு நாங்கள் பார்க்க முடியும். இதே வீட்டில் வச்சுருந்தா ரொம்ப ரிஸ்க்கு. அதுக்கு தான் தலையில் தான் அடிபட்டிருக்கு, பட் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாருன்னு சொல்கிறீங்க, நம்ம என்னன்னு பார்க்காம விட முடியாதுல்ல அப்படின்னு டாக்டர் சொன்னதும் அலெக்ஸ்க்கும் புரியுது. சரி ஓகே டாக்டர். இப்போது ஜங்குக்கையும் அதே ஹாஸ்பிட்டலில் இப்போது மேலே இருக்க 5th ஃப்ளோரில் அங்கே மாற்றுறாங்க. அதே ஹாஸ்பிட்டல் தான் வைன் வந்து 3rd ஃப்ளோரில் இருக்கா. இப்படி 2 பேருக்கும் மாறி மாறி ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. ஆஃப்டர் ஒரு 1 வீக் கழித்து பார்த்தா தான் இந்த பக்கம் ஜங்குக் தான், அதாவது வைனோட உடம்புல இருக்க ஜங்குக் பெட்டில் உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு என்ன நடக்குதுன்னு புரியாமல் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ டாக்டர் செக்கப்லாம் முடிச்சுட்டு ஜங்குக்கு தான் பார்க்குறாங்க. வைன் அப்படின்னு சொன்னாலும் ஜங்குக்கு என்னன்னு கூட பார்க்கல.
வயன், மிஸ் வயன். ஆ, என்னையா? ஆமாம், உங்கள் பேர் வயன் தானே? அப்படி தான் உங்கள் ஐடியில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்ஸில் இந்த ஐடி கார்டை தான் காமிக்கிறாங்க. இது உங்கள் ஐடி தான். இப்போ ஜங்குக் தான் அதை வாங்கி பார்க்குறான். கிம் வயனை போட்டு வயனோட ஃபோட்டோ இருக்கு. வயன் அப்படின்ட்டு பார்க்குறான். மிஸ் வயன் அப்படின்னு டாக்டர் தான் கூப்பிடுறாங்க. இப்போ ஜங்குக் நிமிந்து பார்க்குறான். ஆ, இப்போ ஓகேல, முதல்ல அந்த இடத்த விட்டு போகணும். அங்கே எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரில அப்படின்னு ஜங்குக் தான் யோசிச்சுட்டு, ஆ, நான் நல்லா தான் இருக்கேன், என்னை எப்படியே டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. நோ நோ நோ, உங்கள் கால் இன்னும் சரியாகவே இல்லை, நீங்கள் பெட் ரெஸ்ட் இருந்தே ஆகணும். டாக்டர், என்னால் தான் இப்போ காலை கீழே வச்சு நடக்க முடியுது, ஸ்டிக்கை பிடிச்சி. அப்படி இருக்கும்போது ஆமாம், அதுக்குன்னு ரெஸ்ட் எடுக்க முடியாதுல்ல. இல்லை டாக்டர், நான் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துப்பேன் அப்படின்னு சொன்னதும் இப்போ டாக்டர் தான், சரி ஓகே நர்ஸ், இவங்க டிஸ்சார்ஜ்க்கான ப்ரொசீஜர்லாம் பார்த்துருங்க. அப்புறம் வைன் 1 வீக் கழித்து செக்கப் மட்டும் வாங்க. ஓகே டாக்டர். இப்போது நர்ஸ் தான் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு என்ன எல்லா லெட்டர்ஸையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. மேம், இதில் ஒரு சைன். இப்போது ஜங்குக்கு அதில் சைன் பண்ணுறான். ஃபீஸ் எப்படி சார் கட்டுறீங்க? கார்டில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவன் பேண்ட் பக்கெட்டில் தான் கை வைக்கிறான். அவனுக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. ஷோ, என்ன மேம் ஆச்சா? பர்ஸு இருங்க, நீங்கள் அட்மிட் ஆகும்போது உங்கள் ஹேண்ட்பேக்கும் வந்துச்சு, அதில் உங்கள் பர்ஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு நர்ஸ் போயிட்டு வயனோட அந்த ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போது ஜங்க் தான் அதை வாங்கிட்டு, இது என்னது அப்படின்னு பார்க்குறான். இதான் மேம் உங்களுது. ஓ, எனிதிங் ஃபைன் அப்படின்ட்டு இப்போ அந்த பர்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறான். ஒரு குட்டியோண்டு ஒரு பவுச்சு மாதிரி இருக்கு. என்னது இது அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணா அதில் கொஞ்சோண்டு கேஷும் ஒரு கார்டும் இருக்கு. இப்போ அந்த கார்டு தான் இந்தாங்க. இப்போ அவங்களும் அந்த கார்டை வாங்கி ஸ்கேன் பண்ணுறாங்க. மேம், கார்டு டிக்ளைன் ஆகிடுச்சு. டிக்ளைனா? ஆமாம் மேம். எவ்வளோ அமௌண்ட்டு? 4 லேக் வருது மேம். 4 லேக்கா? ஏன் ஒரு 4 லட்சம் கூட வச்சுக்க மாட்டாளா? என்ன பொண்ணும் அப்படின்ட்டு காண்டாவது எனக்கு. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவள் கழுத்தை தான் பார்க்குறா. இதோ இருக்குது. இப்போ அந்த செயினை கழட்டி இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. மேம், செயின்லாம் வேணாம். இல்லை, என்கிட்ட இப்போதைக்கு அமௌண்ட் இல்லை, இதை வச்சுக்கோங்க. நான் வேணால் கொஞ்ச நாள் கழிச்சு கூட, எப்படியும் 1 வீக் கழிச்சு செக்கப் வருவேன்ல, அப்போ வந்து பணத்தை கொடுத்துட்டு நான் மீட்டுக்கிறேன். ஓ ஓகே மேம். சரி, தேங்க்யூ அப்படின்ட்டு இப்போ ஜங்க் தான் பொறுமையாக ஸ்டிக் எடுத்துகிட்டு எந்திரிக்கிறான். என்னடா, ஒரு சின்ன அடி, ஃப்ராக்சரு, இதுக்கே நடக்க முடியல, இந்த வலி வலிக்குது, என்ன தான் உடம்பு வச்சிருக்காலோ தெரில, சே அப்படின்ட்டு கடுப்பாயிட்டு நடந்து போகிறான். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு போவோம், அங்கே நமக்கு என்ன ஆச்சுன்னு தெரில அப்படின்ட்டு இப்போ பொறுமையாக ஸ்டிக்கை வச்சு நடக்க ஆரம்பிக்கிறான். இப்போ ஒரு ரூமை க்ராஸ் பண்ணும்போது தான் 2 பேர் பேசுகிற சத்தம் கேட்குது. இப்போ ஜங்குக் தான், என்ன அலெக்ஸ் வாய்ஸ் மாதிரி இருக்க அப்படின்னு கேட்குறான். பார்த்தா அந்த ரூம்குள்ளே தான் அலெக்ஸும் டாக்டர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. 1 வீக் ஆச்சு, இன்னும் ஜங்குக் சார் கண்ணே முடிக்கல. அதான் அலெக்ஸ், நானும் பார்த்துட்ருக்கேன். ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ரொம்ப தெளிவாக இருக்குது, ஜங்குக் ஒன்றுமே ஆகலை. இஸ் அன் ஆல் ரைட், நார்மலாக இருக்கார். தலையில் லைட்டாக ஒரு ஸ்க்ராட்ச் தான் விழுந்திருக்கு, அதனால் உள்ளே எந்த இம்பேக்ட்டும் கிடையாது. நான் ஏன் இப்படி இருக்காருன்றது தான் எங்களால் கண்டுபிடிக்க முடியல, அதனால தான் அப்சர்வேஷன்லேயே வச்சுருந்தோம். சைக்காலஜிக்கலாக ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கான்ட்டு இன்றைக்கி சைக்காட்டிக் டாக்டர் கூப்பிட்ருக்கு. அவங்கள பார்த்து செக் பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு நார்மல் ஆகிடுவார்னு நினைக்கிறேன். உங்களுக்கே தெரியும் அவள் கண்டிஷன் என்னன்ட்டு. கண்ணு முழிச்சாலே நான் யாருன்ற மாதிரி அப்நார்மலாக பிஹேவ் பண்ணிட்டுருக்காரு. அதனால தான் இன்ஜெக்ஷன் போட்டு ஸ்லீப்லேயே வச்சுருக்கோம். இப்போ டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு நார்மல்னா அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்க டாக்டர், ஆனால் அவர் பழையபடி சரியாயிடுவார்ல? டோன்ட் வரி, ஜங்குக் பழையபடி திரும்பி வருவார். வரணும் டாக்டர், ஆல்ரெடி ஏகப்பட்ட இஷ்யூ போயிட்டுருக்கு அப்படின்ட்டு அலெக்ஸ் சொல்லிகிட்டு இருக்கான். இது வெளியே நின்று ஜங்குக் தான் கேட்டுட்ருக்கான். அப்போது நம்மளும் இதே ஹாஸ்பிட்டலில் தான் வச்சுருக்காங்க. நான் இந்த உடம்புக்குள்ளே இருந்தேன்னா அப்போது இவ தான் என்னோடய உடம்புக்குள்ளே இருக்காளா என்ன? என்ன நடக்குதுன்னு தெரியலையே. முதல்ல போய் நான் என்ன பார்க்கணும். கடவுளே, இது என்ன கால கொடுமையே தெரில அப்படின்ட்டு இவன் நின்றுட்டு இருக்கும்போது தான் இப்போ டோரை திறந்துட்டு டாக்டரும் அலெக்ஸும் வராங்க.
இப்போது வயனை கிராஸ் பண்ணிட்டு தான் அவங்க பேசிக்கிட்டே நடந்து நேராக ஜங்கோக்கோட ரூமுக்கு தான் போகிறாங்க. இப்போ வயன் தான் பொறுமையாக இவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கா. பேசாமல் அலெக்ஸ் கிட்ட நம்மளே பேசிடலாமா? அவன் யார் அந்த பொண்ணுன்ட்டானா? ஐயோ, என் நிலமை இப்படி மோசமாகனு நினச்சி கூட பார்க்கல. அலெக்ஸ் கிட்ட பேசுகிறதுக்கே யோசிக்கிற நிலைமைக்கு ஆகிட்டேன். சே, இப்போ 5th ஃப்ளோர் போயிட்டு லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. இப்போ வயன் இறங்க போகிறா. டாக்டர் தான். எக்ஸ்கியூஸ் மீ மேம். ஆ இந்த ஃப்ளோரில் இருக்கவங்க வெறும் விஐபிஸ் மட்டும்தான். நீங்கள் இது வேறையா? இது என்ன ஃப்ளோரு? இது 5th ஃப்ளோர். ஐயோ, நான் 4th ஃப்ளோர் போகணும். சாரி அப்படின்ட்டு இப்போ ஒயின் 2 ஸ்டெப் பின்னாடி வைக்கிறா. ஜங்கு கடுப்பாகுது. இவனுங்க வேறு விஐபி ஃப்ளோரு மயூர் ஃப்ளோர்னு. இப்போ எப்படி போய் நான் பார்க்குறது என்னையே? என்ன பண்ணுறது? இப்போ லிஃப்ட்டு க்ளோஸ் ஆக போகுது. அங்கே டாக்டர் அலெக்ஸும் பேசிக்கிட்டே அங்கேருந்து போகிறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜங்குக் தான் லிஃப்ட்டை க்ளோஸ் பண்ண விடாமல் அவன் கையை வச்சுக்கிறான். அவங்க 2 பேரும் கரெக்டாக ஒரு இடத்துல கிராஸ் ஆனதும் டக்குன்னு அந்த லிஃப்ட்டை விட்டு வெளியே வந்து அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரான். அவங்க 2 பேரும் ஒரு ரூம்குள்ளே போகிறத பார்த்துட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஒரு இடத்துல மறைஞ்சிக்கிறான். போனவங்க ஒரு 10 நிமிஷம் கழித்து வெளியே வராங்க பேசிக்கிட்டு. இப்போ அலெக்ஸா, டாக்டர் என்ன டாக்டர் பழையபடி மாதிரி தான் பிஹேவ் பண்ணிருக்காரு. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் தான் சொன்னேன்ல சைக்கடிஸ்ட்டை வர சொல்லியிருக்கேன்ட்டு. அவர் இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுவார், நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ கடுப்பாயிட்டு இப்போ டாக்டரும் அலெக்ஸும் தான் அதே ஃப்ளோரில் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜோக்கோக் தான் மறைஞ்சு உட்காந்துட்ருப்பான். இப்போது இவங்களுக்கே தெரியாமல் பொறுமையாக நகர்ந்து அந்த ரூம்குள்ளே தான் உள்ளே போயிட்டு டோரை சாத்திப்பான். நல்ல வேலை வந்தாச்சு அப்படின்ட்டு இப்போ திரும்பி பார்க்குறான். பார்த்தா ஜோக்கோக் தான் அங்கே பெட்டில் படுத்திருப்பான். இதை பார்த்ததும் அவனுக்கு செம்ம ஷாக்கு. நானா இது அப்படின்னு பார்த்துட்டு இப்போ வேகமாக வந்து அவன் கை தான் வைக்கிறான். டக்குன்னு ஜங்குக்கு எந்திரிச்சிட்டு யார்? எனக்கு யாரும் தெரியாது. இது பாரு, கண்ணை திறந்து பாரு, நான் தான் அப்படின்னு கண்ணை திறக்க சொல்கிறான். இப்போது பொறுமையாக அவள் கண்ணை திறக்கிறா. பார்த்ததும் அவளுக்கு செம்ம ஷாக்கு. இதை நான் இது வா இங்கே பாரு டென்ஷன் ஆகாமல் கொஞ்சம் அமைதியாரு. இது நீ எப்படி என்னோட உடம்புல? அதான் எனக்கும் தெரில. இப்போ நீ இருக்கிறது என்னோட உடம்பு. என்ன நினச்சேன்னு தெரில. எப்படி நம்ம 2 பேரும் இடம் மாறணும்னு தெரில. உனக்கு அந்த ஆக்சிடென்ட் ஞாபகம் இருக்கா? அது அன்றைக்கி நைட்டு நான் ரோட் க்ராஸ் பண்ணும்போது நீங்கள் தான் காரில் மோதுனீங்க. ஆமாம், அதுக்கப்புறம் எதாவது நடந்தது? அதான் காரில் வரேன்னு தெரியுதுல, எதுக்கு அவ்வளோ அவசரமாக ரோட் க்ராஸ் பண்ணிட்டு இருந்த? கண் என்ன புடனில் வச்சுருந்த? இல்லை அது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள யாரும் நடந்து வர சத்தம் கேட்குது. ஒரு நிமிஷம். இங்கே பாரு, உன்னை இப்போ டாக்டர் வந்து கேள்வி கேட்பாங்க, புரியுதா? நீ ஒழுங்காக பதில் சொல்லிட்டீன்னா இங்கேருந்து உன்னை கூட்டிகிட்டு மேன்ஷன் போயிடுவாங்க. மேன்ஷனா? அப்படின்னா? ஐயோ, இவளுக்கு வேறு ஒன்றும் தெரில. இங்கே பாரு, உனக்கும் எனக்கு ஸ்டோல் எக்ஸ்சேஞ்ச் ஆனது நம்ம 2 பேரை தவிர யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி நீ இவ்வளோ வீக்காக இருக்கன்னு தெரிஞ்சிச்சு உன்னை எவ்வளோ வேணாலும் கொண்டுருவானுங்க. கொலையா? ஆமாம், அதனால் இப்போ டாக்டர் கேட்டாங்கன்னா அமைதியாக ஆமாம் நான் தான் ஜங்குக் அப்படின்னு சொல்கிறேன், சரியா? அவங்க கேட்குற கேள்விக்கு டாண்டு பதில் சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிடுறேன். மேன்ஷனுக்கு வருவியா அப்படின்னு சொல்லிட்டு வயந்தான் ஜங்குக்கோட கையை பிடிக்கிறா. ஆக்சுவலாக 2 பேரும் ஆப்போசிட் உடம்புல இருக்கிறதுனால நான் ஜங்குக்கு தான் வயன்னு சொல்கிறேன், வயனை தான் ஜங்குக்குன்னு சொல்கிறேன். அதை கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்கடா, ஓகேவா? இமேஜின் பண்ணும்போது அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போது ஜங்குக் தான் கடுப்பாயிட்டு வானே பார்க்குறான். பின்ன என் உடம்பு எனக்கு வேணாமா? எப்படி வராமல் இருப்பேன்? வரேன், ஆனால் நாங்கள் வந்தால் யாருன்னு கேள்வி கேட்பாங்க. நீ என்ன தெரியுமா சொல்கிற? அது எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான், உள்ள விடுங்க அப்படின்னு நீ சொல்கிற, சரியா? சரி. அதுக்கப்புறம் இதெல்லாம் அங்கே வந்து பேசிக்கலாம். எனக்கு தெரிஞ்சா அவங்க கிட்டக்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், எனக்கு என்ன காலில் அடிபட்டிருக்கு? அதெல்லாம் அங்கே வந்து பேசிக்கலாம். இப்போது ஜங்குக் தான் அங்கேருந்து கிளம்புறான். ஒரு நிமிஷம். என்ன உங்கள் பேர் ஏதோ சொன்னீங்களே? ஜங்குக். ஜங்குக். அதே மாதிரி இப்படி பேசாத, சரியா? கொஞ்சமாவது போல்டாக பேசு. போல்டானா? சுத்தம், எப்படியாவது பேசிட்டு வந்து சேரு, உன்னை அங்கே வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு
இப்போ ஜங்குக் தான் அங்கேருந்து வெளியே போயிடுறான். ஐயோ, இவர் வேறு சமாளிச்சுட்டு வர சொல்லிட்டாரு அப்படின்ட்டு வயன் உள்ள பதட்டமாக உட்காந்துட்ருக்கா. இப்போது டாக்டரும் அலெக்ஸ் தான் உள்ளே வராங்க. ஜங்குக் வந்து இப்படி உட்காந்துருக்கதை பார்த்துட்டு அலெக்ஸா சார் நீங்கள் இப்போ ஓகே தானே? இப்போ வயன் தான் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஓகே தான் அப்படின்றா. இவன் பேசுகிறதே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அலெக்ஸா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இப்போ டாக்டர் கிட்ட தான் சார் என்ன சார் இது? வெயிட் பண்ணுங்க, அதான் சீஃப் வரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. சரி அப்படின்ட்டு அலெக்ஸ் வெயிட் பண்ணுறான். இப்போ இன்னொரு டாக்டர் உள்ளே வராங்க. ஆ சொல்லுங்கள், இந்த பேஷண்ட் தானா? ஆமாம் டாக்டர். ஓகே, கொஞ்சம் ரவுந்துக்கோங்க அப்படின்ட்டு இப்போ ஒரு ஸ்டூல் போட்டு உட்காந்து ஜங்குக் பக்கத்தில் தான் உட்கார்றாரு. டாக்டர், பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ்லாம் இந்தாங்க அப்படின்ட்டு ஒரு லெட்டர் பேட் தான் கொடுக்குறாங்க. இப்போது அந்த டாக்டரும் பார்க்குறாங்க. ஓகே, உங்கள் நேம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு கேட்கும் போது இப்போ வயன்தான் ஐயோ ஏதோ சொல்லிட்டு போனாரே. ஜங்குக் ஜங்குக் அப்படின்றா. ஒரு வாட்டி சொன்னால் போதும். ஜங்குக் அப்படின்றா. இப்போது டாக்டர் எல்லாத்தையும் எழுதிட்டு உங்கள் வயசு சொல்ல முடியுமா? ஐயோ, அவர் இதெல்லாம் எதுவுமே சொல்லி பேரை தாண்டி அவர் இந்த ஹைட்டுக்கும் கலருக்கும் ஒரு 28 இருக்குமா? அதோட கம்மியாக இருந்தால் 25ன்னு சொல்லலாமா? இவர் ஃபேஸ் பார்க்குறதுக்கும் எங்கே தான் இருந்துச்சு அன்றைக்கி கண்ணடில் பார்க்கும்போதே. பேசாமல் 25ன்னு சொல்லிடலாமா? எதுக்கு ரிஸ்க்கு? 28 அப்படின்றா. இப்போ அலெக்ஸா சார் உங்களுக்கு 29. விடுங்க, 1 மந்த் தானே ஆகுது 29 ஆகி. மேபி அந்த யோசனையில் கூட சொல்லியிருப்பார். உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குல்ல? அப்படின்ற மாதிரி தலையாட்டுறா. ஆக்சுவலாக அவர் ஆல்ரைட் தான். நீங்கள் எதுக்கு இவ்வளோ இதாக பிஹேவ் பண்ணிருக்கீங்க? டாக்டர் நல்லா தான் இருக்கார். இல்லை, இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்தப்போ அவர் பேர் கூட என்னன்னு தெரிலன்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ கூட எனக்கு எதுவும் தெரியாது தான். அவர் பேரை தாண்டி ஏதோ நானாக அடிச்சு விட்டு உட்காந்துருக்கேன்டா அப்படின்ற மாதிரி வயந்தா திருத்துன்னு முடிச்சிட்ருக்கா. இப்போ டாக்டர் தான் மேபி அந்த ஆக்சிடென்ட்டான அதிர்ச்சியில் கூட அப்படி இருந்திருக்கலாம். இப்போ நார்மலாக தான் இருக்கார். இதுக்கப்புறம் நோ ப்ராப்ளம். ஆஸ் யூஷுவல் இப்போ என்ன மெடிசன் கொடுக்குறீங்களோ அதை கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதும் இப்போ அலெக்ஸ் அந்த டாக்டரும் பார்க்குறாங்க. ஓகே டாக்டர், எவ்ரி திங் இஸ் நார்மலில். நார்மலாக தான் இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொன்னதும் இப்போ வயந்தா கேஷுவலாக உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கா. இப்போ 2 பேரும் பார்த்துட்டு இப்போ அலெக்ஸா டாக்டர் நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் அதுக்கப்புறம் வேணால் கூட்டிகிட்டு வரவா? ஓகே அலெக்ஸ், அப்போது இன்றைக்கி நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போங்க. மெடிசன்ஸை நான் சொன்ன மாதிரி கண்டினியூ பண்ணிக்கோங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. இப்போது அதுக்கான ப்ரொசீஜர்லாம் பார்த்துட்டு கிளம்புறாங்க. வயந்தான் எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னே தெரியலையே, அவங்க பின்னாடியே போவோம். சார் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மேன்ஷன் போயிடலாமா? ஆ போயிடலாம். அவரும் அதே மேன்ஷன் தானே சொன்னார். அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. சரி போவோம் அப்படின்ட்டு அலெக்ஸ் பண்ணி போகிறா. இப்போது அலெக்ஸா ஒரு கார்கிட்ட போயிட்டு சார் ஏறுங்க. இது என்ன காரை கப்பலா இவன் பிரிஸ்க் இருக்கு? நானா? ஏன் சார் இந்த காரில் தான் நீங்கள் வருவீங்க? ஆமாம்மா, இந்த காரில் தான் வருவேன். அதான் நீ மறந்துட்டியான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் குடுக்குறம் போய் காரில் உட்காந்துக்கிறா. இப்போது அலெக்ஸா பார்க்குறான். என்ன சார் இப்படி பிஹேவ் பண்ணுறாரு, ரொம்ப சைல்டிஷா. ஏதோ போ அப்படின்ட்டு அவனும் வந்து முன்னாடி உட்காந்துக்கிறான். இப்போ கார் ஸ்ட்ரெயிட்டாக மேன்ஷன் தான் போகுது. ஆஃப்டர் 15 மினிட்ஸ் கழிச்சு மேன்ஷனுக்குள்ளேயே தான் கார் நிற்கிது. வயந்தா பார்க்குறா. என்னோட அது கேட்டு ஒரு வீடு சைஸ்க்கு இருக்குது. எங்கே வந்திருக்கோம்? ஒருவேளை இந்த படத்துலலாம் ஒரு இருட்ட குடோன் மாதிரி சொல்லுவாங்களே அந்த மாதிரியா அப்படின்னு வாயை பிறந்து பார்த்துட்ருக்கா. இப்போது அந்த கேட்டு திறந்ததும் பார்த்தா அவ்வளோ பெரிய பேலஸு. இது என்ன வீடா இல்லை இந்த பெரிய பெரிய பில்டிங்கில் ஆஃபீஸ் இருக்குமே அதுவா இது அப்படின்ற மாதிரி வாயை பிறந்துட்டு பார்க்குறா. இப்போ கார் வந்து வாசல் நின்னதும் அலெக்ஸ் தான் இறங்கி டோரை திறக்கிறாங்க. சார் வாங்க. இப்போது வயந்தான் ஐயோ எப்படி போகிறதுன்னு தெரியலையே, பேசாமல் அவர் முன்னாடி போவிட்டு அவர் பின்னாடி போய்க்கலாம். இங்கே எப்படி போகணுன்னே தெரியலையே. இப்போ அலெக்ஸ் தான் சார் நீங்கள் போங்க. நீ முன்னாடி போ, நான் அப்புறம் வரேன். நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன்னு. என்ன சார் சொல்கிறீங்க? எப்பயுமே நீங்கள் தானே பாஸ் முன்னாடி போவீங்க,
நாங்கள் பின்னாடி தானே வரணும்னு சொல்லுவீங்க. இது வேறு சொல்லி வச்சுருக்கானா? இப்போ நான் எப்படி போவேன்? சரி சமாளிப்போம். ஏன் எப்பவுமே நான் தான் முன்னாடி போகணுமா என்ன? இந்த வாட்டி நீ போ, நான் வரேன். இப்போ அலெக்ஸா தலையை சொரிஞ்சிட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி முன்னாடி நடக்கிறான். இப்போ ஜகக் தான் அசிங்கமாக மாட்ட போகிறோம் அப்படின்ட்டு பொறுமையாக பின்னாடி நடந்து வரான். எல்லாரும் ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி வியர்டாக நடக்கிறது எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அங்கே இருக்க ஒரு பாடி கார்ட் தான் அலெக்ஸை பார்த்து, அலெக்ஸ் பாஸ் பின்னாடி வராரு, நீ முன்னாடி வர. ஆ இதே அவர் தாண்டா முன்னாடி போக சொன்னார். ஆ என்ன சொல்கிறா? ஆமாம், எல்லாம் போய் தள்ளி நில்லுங்க, நான் மேலே கொண்டு போய் பாஸை விட்டுட்டு அப்புறம் வரேன். ஆ சரி சரி. இப்போ அலெக்ஸா முன்னாடி நடந்து போகிறான். வைன் பின்னாடி நடந்து வந்துட்டுருக்கா. எங்கே போகிறாங்கன்னே தெரியலையே. ஆ அன்றைக்கி மயக்க போட்டதுனால எந்த ரூமில் இருந்தேன்னு கூட ஞாபகம் இல்லை. அந்த ரூம் ஞாபகம் இருக்குது, ஆனால் எப்படி போகிறது? இவன் பின்னாடியே போவோம் அப்படின்ட்டு போகிறா. இப்போ அலெக்ஸா செகண்ட் ஃப்ளோரில் போயிட்டு ஒரு ரூம் முன்னாடி தான் நிற்கிறான். சார் நீங்கள் போங்க, அப்போ இந்த ரூமாக தான் இருக்கும். ஆ சரி. இப்போ வயந்து உள்ளே போகிறா. அவள் வயிறு கத்துது. ஐயோ இவனுங்க வேறு சாப்பாடு கூட போடல. இப்போ டக்குன்னு திரும்பி அலெக்ஸ் தான் பார்க்குறான். என்ன சார் ஆச்சு? பசிக்குது, சாப்பாடு. சார் நான் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் அப்படின்ட்டு அலெக்ஸ் தான் குழுவும் ஓடுறான். அப்பாடா சாப்பாடாவது கிடைக்குது. எப்போ கடைசியாக சாப்பிட்டேன்னு தெரியல, ட்ரிப்ஸ் ஏற்றியே விட்டுட்டானுங்க. இப்போ வயந்தா கதவை சாத்திட்டு போய் பெட்டில் உட்காந்துக்கிட்டா. அவர் சொன்ன மாதிரி மேன்ஷனுக்கு வந்தாச்சு, அவர் எப்போ வருவாருன்னு தெரியலையே அப்படின்னு கையை பசஞ்சிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கா. இப்போ டோர் நாக் பண்ணுற சத்தம் தான் கேட்குது. உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறா. இப்போ அலெக்ஸ் தான் உள்ளே வரான். சார் இந்தாங்க உங்களோட ஃபுட் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்டில் தான் கொண்டு வந்து கொடுக்குறான். இப்போ வயந்தா என்ன க்ளோஸ் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு ஆர்வமாக ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா ஃபுல்லாக வெஜிடபிள், ஒரு மில்க்கு, பாயில்டு எக்கு. இது என்னது? சார் உங்களோட ஃபுட்டு. என்னது இது? இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். அது நான் இருக்க பசிக்கு இதெல்லாம் பத்தாது. ரைஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறா. ரைஸா? சார் நீங்கள் இதெல்லாம் சாப்பிட மாட்டீங்களே, அதுவும் வீக்லி ட்வைஸ் தான், இன்றைக்கி அந்த டே கூட இல்லையே சார். இப்போது வயந்த கடுப்பாகிறா. ஏண்டா சோறு கூட திங்க மாட்டியா? சே அதனால என்ன போ, இப்போ நான் கேட்குறேன், இப்போ எடுத்துகிட்டு வா. எனக்கு ரைஸு, கறி, அப்புறம் அப்படின்ட்டு மெனு போட்டு கொடுக்குறா. சார் இவ்வளோ தீமா டயட்டு? நான்லாம் டயட்டில் இல்லை, போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா போ. ஓகே சார் அப்படின்ட்டு இப்போ அலெக்ஸ் தான் போகிறான். என்னம்மா பசிக்குது, வெறும் இலத்தலையை கொண்டாந்து கொடுத்தா என்ன பத்தோம் அப்படின்னு சொல்கிறா. இப்போது கீழே அலெக்ஸ் போயிட்டு தான் அவள் கேட்ட எல்லா ஃபுட்டையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். சார் இந்தாங்க இது போதுமா? கொடு 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 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வயந்தான் அது எல்லாத்தையும் வாங்கி வச்சு நல்லா சாப்பிட்றா. அலெக்ஸா பார்க்குறான். சார்க்குள்ளே ஏதாவது ஆவி ஏதாவது போந்துருச்சா என்ன? என்ன இப்படி பிஹேவ் பண்ணுறாரு? அவர் இப்படிலாம் சாப்பிடவே மாட்டாரே, என்னாச்சு? பார்த்தா வைன் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டு இருக்கா. ரைஸ் இவ்வளோ தானா அப்படின்னு கேட்குறா. இருக்குது சார் எடுத்துகிட்டு வரேன். சரி 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 நான் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்கா. ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறா. இப்போ ஒரு பாடி கார்டு தான் வந்து ஜங்குக் ரூமை தட்டினதும், அலெக்ஸா ஒரு நிமிஷம் இருங்க சார். இப்போ அலெக்ஸ் வெளியே வந்து, என்னது சார்? மேன்ஷனுக்கு வெளியே ஒரு பொண்ணு வந்து ஜங்குக்கை பார்க்கணுன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டுருக்கா. என்ன சொல்கிறது? இங்கே பாரு, பாஸ்க்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல, அப்படி இருக்கும்போது எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட கேட்டுட்ருக்க? அனுப்பிவிட வேண்டியதானே? இல்லை அலெக்ஸ், நான் சொல்லி பார்த்துட்டேன். இல்லை நான் பாஸை பார்த்து தான் போவேன்ட்டு உட்காந்துட்டு அடம் பிடிச்சிட்ருக்கா. அந்த பொண்ணு காலில் வேற அடிபட்டிருக்கு. என்ன தான் சொல்கிறதோ, ஆல்ரெடி இங்கேயே ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, இல்லை இது வேறையா அப்படின்னு அலெக்ஸா கடுப்பாயிட்டு வெளியே தான் வரான். வந்து பார்த்தா தான் மெயின் கேட் கிட்ட வைன் தான், அதாவது வைன் உடம்புல இருக்க ஜங்குக். ஓகேவா? ஜங்குக் வந்து அவங்க வாட்ச்மேன் கிட்ட தான் சண்டை போட்டுட்ருக்கான். யோ உள்ளே விடியா, எனக்கு உள்ளே இருக்கவங்க நல்லாவே தெரியும், ஜங்குக்கு நல்லா தெரியும்டா, கொஞ்சம் உள்ளே விடுறியா அப்படின்றான். இதெல்லாம் வெளியே நின்று அலெக்ஸ் பார்த்துட்டு இப்போ வேகமாக வரான். எக்ஸ்கியூஸ் மீ மேம், இங்கே என்ன பண்ணிருக்கீங்க? அலெக்ஸு, நான் வந்து ஜங்குக்கை பார்க்கணும், கொஞ்சம் உள்ளே விட முடியுமா? ஜங்குக்கு என்ன உன் ஆளா என்னது? ஜங்குக்குன்றா வந்து அவருக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்காது, அதனால் தயவு செஞ்சு இங்கேருந்து போயிரு. ஆல்ரெடி பாஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காரு. ஐயோ இங்கே பாருங்கள்,
நிஜமாலே நான் ஜங்குக் சாரை பார்க்கணும். ஆ எனக்கு ஜங்குக்கு நல்லா தெரியும். ப்ளீஸ் நம்புங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போது அலெக்ஸா மேலேயும் கீழேயும் பார்க்குறான். ஒயன் கையில் இருக்க அந்த ஸ்டிக்கு காலில் அடிபட்டிருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு, நீ என்ன அந்த ஜாக் போலீஸ் அனுப்புன ஸ்பையா நீனு அப்படின்றான். இப்போது ஜங்குக்கு சுருன்னு ஏறுது. ஆமாம், முன்னாடி வந்தவனுங்க விட்டுருங்க, இப்போ என்ன பிடிங்க, ரொம்ப தெளிவாக இருக்கீங்கடா அப்படின்ற மாதிரி கடுப்பாகிறான். சார் சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் யாருமே தெரியாது சார், ப்ளீஸ் நீங்கள் வேணா ஜங்கு கிட்ட கூட கேளுங்க, எனக்கு கண்டிப்பாக தெரியும். இங்கே பாரு, பாஸ்லாம் அப்படி டிஸ்டர்ப் பண்ண முடியாது, முதல்ல நீங்கள் எந்த கிளம்பு, வாட்ச்மேன் அனுப்பிட்டு டோரை சாத்து அப்படின்னு சொல்கிறான். இப்போது ஜங்க் தான் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், ஐயோ இவன் வேறு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே, அலெக்ஸ் ப்ளீஸ் ஒரு வாட்டி அப்படின்னு கேட்கும்போது இப்போ அலெக்ஸ் தான் திரும்பி பார்க்குறான். ஆ என் பேர் எப்படி உனக்கு தெரியும்? அது ஜங்கு சொல்லியிருக்காரு. ஜங்குக்கா? நீ என்ன சார் மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிற? ஆனால் ஜங்குக்கு சொல்லியிருக்காருன்ற, என் பேர் தெரியுதுன்ற, யார் நீ? ஐயோ இப்போ என்ன சொன்னால் வெளியே உள்ளே விடுவான்னு தெரியல வேற. பேசாமல் பொய்யே சொல்லிடலாம், அப்புறம் சமாளிச்சுக்கலாம். நான் ஜங்குக்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறா. ஆ பாஸோட கேர்ள் ஃப்ரெண்டா? பாஸ்க்கு அப்படி எதுவும் கிடையாது. அது இத்தனை நாளாக பாஸ் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ண சொன்னார். அதான் இப்போ ஜங்குக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு நியூஸ் வந்துச்சு, அதான் பார்க்கணுன்னு வந்தேன். ப்ளீஸ் கொஞ்சம் உள்ள விடுறீங்களா? இப்போது அலெக்ஸா யோசிக்கிறான். சரி, நான் ஜங்குக் சார் பார்த்து ஓகே சொன்னால் மட்டும்தான் நான் உள்ளே விடுவேன். ஓகே ஓகே, ஓகே தான் அப்படின்றா. சரி, இப்போது வயனை கூட்டிகிட்டு தான் நேராக மேன்ஷனுக்குள்ளே வரான். இது தெரிஞ்ச வீடு மாதிரி இவன் முன்னாடி நடந்து போயிட்டுருக்கா, அலெக்ஸ் பின்னாடி வந்துட்டுருக்கான். இப்போ அலெக்ஸ் தான், எக்ஸ்கியூஸ் மீ மேம், ஒரு நிமிஷம் இல்லைங்க. நீங்கள் பாட்டுக்கு போயிட்டுருக்கீங்க, அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இங்கேயே வெயிட் பண்ணுங்கள், நான் மேலே போய் ஜங்குக் சாரை கூப்பிட்றேன். ஷோ, இந்த வீட்டுக்குள்ளே நான் எத்தனை வாட்டி வந்திருக்கேன், ஏன் மேன்ஷனே எனக்கு தெரியாதா அப்படின்னு டென்ஷன் ஆகிறான். ஓகே, நீங்கள் போய் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கான். நான்லாம் யாருக்கும் வெயிட் பண்ணது கிடையாது, எனக்கு முன்னாடி யாராவது நடந்து போனாலும் இரிட்டேட் ஆகும், தலையெழுத்து என்னெல்லாம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது, முதல்ல இதுக்கான சொல்யூஷனை மட்டும் தேடுவோம் அப்படின்னு நின்றுட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அலெக்ஸா மேலே போயிட்டு ஜங்குக்கை பார்க்குறான், அதாவது வைனை. இப்போ வைன் தான் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படின்ட்டு இப்போ வாய் துடைக்கிறா. பாஸ் சாப்பிட்டீங்களா? ம், உங்களை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்காங்க, கிட்ட உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுன்றாங்க. ஆ யார் கேர் கேர்ள் ஃப்ரெண்டு? யார் யார் கேர்ள் ஃப்ரெண்டுன்ற அப்படின்னு சொல்லிட்டு வைன் டென்ஷனாகிறா. பாஸ் பாஸ் கொஞ்சம் கோவப்படாமல் இருங்க, நான் சொன்னேன் அவங்க கேட்கல, இதுவும் நீங்கள் சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்கீங்களா அதான். இப்போது வைன் தான் டென்ஷனாகிறா. இப்போ அவள் டக்குன்னு ரியலைஸ் ஆகிட்டு, அந்த பொண்ணு பேர் என்ன? வைனன்னு சொன்னாங்க. ஐயோ அது நம்ம, ஆமாம் ஆமாம் ஆமாம், எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான், என் கேர்ள் ஃப்ரெண்ட் தான், கொஞ்சம் உள்ள விடுறீங்களா? என்ன சார் நீங்கள் போய் இப்படி கேட்கலாமா? நீங்கள் ஆர்டர் போட்டால் போதும், இதெல்லாம் நான் செய்ய மாட்டேனா? அதுவும் நிஜமாகவே உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டா சார்? ஆமாம், அதுக்கு என்னப்போ, என்னென்னலாம் சொல்லி வச்சுருக்கான் பார், வரட்டும் அவன் இன்னைக்கு அப்படின்ட்டு வயன் மனசுக்குள்ளே கடுப்பாயிட்டு இருக்கா. சரி நான் போய் அனுப்புகிறேன் அப்படின்னு அலெக்ஸ் போயிடுறான். இப்போ அலெக்ஸ் தான் கீழே வந்துட்டு வயனை பார்த்து, பாஸ் அவங்கள மேலே கூப்பிட்டாரு. ம், அவள் பாட்டுக்கு நடந்து போகிறா. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நான் எந்த ரூம்னே சொல்ல, எனக்கு தெரியும் தெரியும் அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு நடந்து போகிறா. அலெக்ஸ் தான் பார்க்குறான், என்ன இன்னும் இந்த வீட்டை பழக்கப்பட்ட மாதிரி நடந்து போகிறாங்க அவங்க பாட்டுக்கு, எந்த ரூம் கூடன்னு கேட்கலையே. பாஸ் எப்போ கூப்பிட்டு வந்துருப்பார் இவங்கள, கேர்ள் ஃப்ரெண்டுன்னு வேறு சொல்கிறாங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதுவும் பாஸுக்கு பெருசாக பொண்ணுங்களே பார்க்க மாட்டாரே, கிளப்புக்கு போனாலும் குடிப்பார், ஏதாவது மிஷின் இருந்தால் யாராவது போட்டு தள்ளணும்னா போவார், அவ்வளோதான், பொண்ணுங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டார். இப்போ என்னன்னா லவ் பண்ணுறேன்னு, எப்படி அதுவும் கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு அலெக்ஸ் இங்கே குழம்பு போய் உட்காந்துருக்கான். இப்போது வைந்த பொறுமையாக மேலே வந்துட்டு அவள் ரூமை திறக்கிறா. அங்கே ஆல்ரெடி ஜங்குக் தான் பெட்டில் உட்காந்துட்ருப்பான். வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் போயிட்டு வயனோட கையை பிடிப்பான். இப்போது வயந்தான் முறைச்சி பாப்பா, கையை விடு நானே நடந்து வரேன் அப்படின்ட்டு அவன் பொறுமையாக வந்து பெட்டில் உட்காடுறான். கால் எப்படி இருக்கு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போது வயந்தான் முறைச்சி பார்க்குறா. வலிக்காமல் என்ன பண்ணும், என்ன உடம்பு வச்சுருக்க தக்க மாதிரி, சின்ன ஃப்ராக்சர் கூட தாங்க மாட்டேங்குது, இரிட்டேட் ஆகுது. அது பொண்ணுன்னா அப்படி தான் இருக்கும், எல்லாமே கேட்குறது. நீ தான் வச்சுருக்கே ஒரு உடம்பு, அப்பப்போ பசிக்குது வேற.
எவ்வளோ சாப்பிட்டாலும் பத்தவே மாட்டேங்குது. இப்போது ஜங்குக் தான் முட்டை மொழியை முழிக்கிறான். என்ன சாப்பிட்டு சொல்லிச்ச? ஆ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுற்றி முற்றி பார்க்குறான். அங்கே பார்த்தா ஒரு 4-5 பிளேட் இருக்கும், ஒரு ட்ரே ஃபுல்லாக. ஏய், இது நான் தான் சாப்பிட்டேன். நல்லா பசி தெரியுமா, வயிறு வேற கத்துச்சு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. ஏய், என்னடி பண்ணி வச்சுருக்க? ஆ, நான் கஷ்டப்பட்டு டயட்டை போய் உடம்ப இரும மாடு இப்படியே இவ்வளோ திம்ப. நீனா சோத்து மாடா? ஆ, என்ன இப்படி திட்டுறா? எனக்கு பசிச்சு தான் நான் சாப்பிட்டேன். ஆளும் மூச்சு. ஏய், ஐயோ, ஒர்க் அவுட் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. போ. எவ்வளோ சாப்பிட்ட? அது ஒரு 3 பவுல் ரைஸ் சாப்பிட்ருப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜ்ஜீஸு, அப்புறம் சிக்கன், பீஃபு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் தின்னியா? ஆமாம், பசிச்சுது. சொல்லப்போனால் எனக்கு கூட இவ்வளோ பசிக்காது. நான் எல்லாம் சாப்பிட்டதே கிடையாது. அந்தளவுக்கு சாப்பிட்ருக்கேன். ஏன் சாப்பிட்ருக்க மாட்டேன்? ஏன்னா அது என் உடம்பு. உன் உடம்பு இங்கே தம்மா துண்டு இருக்குது. எனக்கு பசிக்கவே மாட்டேங்குதுடி. நல்லா என் உடம்பு கிடச்சதும் நல்லா யூஸ் பண்ணிக்கிறல்ல. ஏய், என்ன இப்படி சொல்கிற? எனக்கு பசிச்சு சாப்பிட்டேன், அவ்வளோதான். அதுக்குன்னு நீ ஓவராலாக பேசக்கூடாது. உனக்கு வேணா நீ சாப்பிட்டுக்கோ. ஏய், உனக்கு பசிக்கவே மாட்டேங்குதுடி. எனக்கு அப்போ வயிறு வலியாக தாண்டி வருது. அது நான் பெருசாக சாப்பிட மாட்டேன், அதான் உனக்கு அப்படி இருக்கும். ஆ, நான் ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிடுவேன். அது கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன். அதனால உனக்கு அப்படி இருக்கும். ஐயோ, அந்த கொஞ்சம் கூட என்னால் திங்க முடியல. ஏன்னா எனக்கு அப்படி இருக்குது. சரி, இந்த திங்கிறதெல்லாம் மட்டும் எட்ட விடு. இப்போது எப்படி நம்ம உடம்பு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது? என் உடம்பு எனக்கு வேணும். எனக்கும் அப்படி தான். என் உடம்பு எனக்கு வேணும் அப்படின்னு ஃபைன் நிற்கிறா. முதல்ல அன்றைக்கி என்ன நடந்துச்சு ஞாபகம் இருக்கா? என்ன பண்ணி தொலைச்ச? இப்படி உடம்பு எக்ஸ்சேஞ்ச், சோல் எக்ஸ்சேஞ்சுன்றது ஒரு விஷயம் இருக்கா? ஐயோ, என்னடா இது அப்படின்ட்டு ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. இங்கே பாரு, எனக்கும் இதை பற்றி தெரியாது. ஆனால் நிறைய புக்ஸ்லலாம் படிச்சிருக்கேன். நிறைய ஃபேண்டசி ஸ்டோரியிலலாம் இந்த மாதிரி சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னா ஏதோ ப்ரீஸ்டெல்லாம் வந்து ஏதோ பண்ணுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க 2 பேர் சோலையும் மாற்றி திருப்பி அவங்க உடம்புக்குள்ளேயும் மாற்றிடுவாங்களாம் அப்படின்னு வைன் சொல்கிறா. இப்போ ஜங்குக் தான், இதெல்லாம் நம்புறியா நீனு? எனக்கும் நம்பிக்கை இல்லை. ஆனால் இப்போது நடந்ததை வச்சே நான் சொல்கிறேன். வேற என்ன பண்ணுறது? எனக்கும் தான் இதை பற்றி ஐடியா சுத்தமாக கிடையாது. இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் உண்மையான்னு தோணுது. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? வேற எந்த வழியும் கிடையாதா? எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி ஒன்றும் தெரியலையோ அந்த மாதிரி தான் எனக்கும். எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. நானும் என் வீட்டுக்கு போகணும். எங்கள் அப்பா வேற என்னை தேடுவார் அப்படின்னு சொல்கிறா. இப்போது ஜங்குக் தான் பார்க்குறான். கடவுளே, நான் ஜங்குக்கு இப்படி பார்த்ததே கிடையாது. அதுவும் உன் உடம்புல நீ பேசும்போது ஏதோ கேவலமாக இருக்குடி, சத்தியமாக சொல்கிறேன். இந்தமாரி க்யூட்டாக பண்ணாத. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு அப்படி தான் வருது. ஏய், நான் யாருன்னு தெரியுமா? நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன? எனக்கு என் உடம்பு வேணும் அப்படின்னு சொல்கிறா. இங்கே பாரு, நீ இப்படி பண்ணிகிட்டு இருந்த உனக்கு யார் வேணாலும் கொல்லுவாங்க. கொல்லுவாங்களா? என்ன சொல்கிறா? நான் யார் தெரியுமா? யாரு? நான் ஒரு மாஃபியா. மாஃபியா? எத்தனை பேர் தெரியுமா எனக்கு கொண்டுட்டு இந்த இடத்துக்கு வரத்துக்கு வெயிட் பண்ணிருக்காங்க தெரியுமா? நீ இப்படி பண்ணிட்டு இருந்த, இந்தமாதிரி சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆன விஷயம் வெளியே தெரிஞ்சுன்னா உன்னை ஈஸியாக கொண்டுருவாங்க. என்ன சொல்கிறா? எனக்கு புரியல. கொண்டுருவாங்கண்ணா அவ்வளோதானே? நான் இந்த உடம்புல நான் செத்துருவேனா? என் உடம்புக்கு போக மாட்டேனா? ஏய், நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன்? செத்துருவேன்ட்டு இருக்கேன். இப்போ உடம்பு தான் உனக்கு முக்கியமா? இங்கே பாரு, நம்ம சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆனது வெளியே யாருக்காவது கொஞ்சம் கசஞ்சா கூட உன்னை போட்டுருவாங்க, என்னையும் போட்டுருவாங்க. புரியுதா? என்னாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன சொல்கிறேன்? உனக்கு தான் எல்லாம் தெரியும்ல. எனக்கு எல்லாம் தெரியும். ஆனால் நான் இருக்கிறது உன்னோட உடம்புல. என்ன நான் காப்பாற்றிக்க முடியும், உன்னை எப்படி நான் காப்பாற்ற முடியும்? நீ தான் என்னை காப்பாற்றணும். நான் எப்படி உன்னை காப்பாற்றுறது? எனக்கு தான் ஒன்றுமே தெரியாது. இங்கே பாரு, அதுக்கு தான் சொல்கிறேன். நான் சொல்கிறபடி நடந்துக்கோ, சரியா? நீ சொன்னியே அது என்ன ப்ரீஸ்டா என்னது? ஃபஸ்ட்டு போய் அவரை பார்ப்போம், சரியா? அது வரைக்கும் நீ ஜங்குக்காரு, நான் ஃபைனாக இருக்கேன்.
நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கேன், புரியுதா? எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் வேணாம். நானும் உன்னை மாரி ஒரு மாஃபியா கூடலாம் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ போய் சாக போ. ஆ, என்னால் முடியாது. அப்போது நான் சொல்கிறத மட்டும் கேளு, புரியுதா? இந்த பிரச்சனை தீர்ந்ததும் நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன், சரியா? நிஜமாக தீந்துரும்ல? எனக்கு வேறு வழியும் இல்லை. எனக்கு என் உடம்பு வேணும். அதுவும் இல்லாமல் தலைக்கு மேலே என் பிரச்சனை போயிட்டுருக்கு. ஒரு போலீஸ்காரன் வேறு நாய் மாதிரி துரத்திட்டு இருக்கான். எப்போ என்னை என்கவுண்டரில் போடலான்னு சொல்லிட்டு அந்த ஆதாரத்தை வேறு அழிக்கணும். எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. முதல்ல ஃபஸ்ட்டு போய் அந்த ப்ரீஸ்ட்டை பார்ப்போம், புரியுதா? முடிஞ்ச அளவுக்கு நம்ம சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுக்கு வழி பார்ப்போம். ம், சரி, கிளம்பலாமா? ஆ, நாளைக்கு போகலாமே. எதுக்கு? ஏன் இன்னைக்கு போனால் என்ன? அது என் கால் ஃப்ராக்சர் ஆகிருக்குன்னு நீ தானே சொன்ன. இன்னைக்கு நீ ரொம்ப அலைஞ்சிருப்ப. அப்புறம் என் உடம்புக்கு வரும்போது எனக்கு தான் வலிக்கும். அதான் சொல்கிறேன், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க, நாளைக்கு போகலாம். இப்போது ஜங்குக் தான் முறைச்சி பார்க்குறா. உனக்கு உன் பிரச்சனையா? ஆ, உனக்கு உன் பிரச்சனை இருக்கும்போது எனக்கு என் பிரச்சனை இருக்காதா? அது என்னன்னாலும் என் உடம்புல. கடவுளே, என் தலையெழுத்து. இந்த மாதிரிலாம் ஒரு பொண்ணுக்கிட்ட நான் பேசினது கூட கிடையாது. இதே பார்க்க அம்மாஜி மாதிரி இருக்கு. இவ உடம்பு தான் எனக்கு மாறுறது கிடச்சதா? ஆ, கொஞ்சம் போல்டா அந்த மாதிரிலாம் இருக்காதா? என்ன நீ வாய்க்குள்ளே ஏதோ பேசிகிட்டு இருக்கா? ம், ஒன்றும் இல்லை. நாளைக்கு போவோமா? ஆ, போகலாம் அப்படின்னு சொல்கிறா. இங்கே பாரு, முதல்ல கொஞ்சம் போல்டாக பேசுடி. நான் ஜங்குக் மரியாதை பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு கேர்லி டைப்பில் இருக்கேன்டி. ஆ, அதுக்கு நான் என்ன பண்ணுறது? எனக்கு இப்படி தான் வருது. இங்கே பாரு, கொஞ்சம் போல்டாக பேசு. இப்போ நான் எப்படி பேசுகிறேன்? ம், எப்படி பேசுறது? அது ஆம், ஜங்குக் போ, போய் ரெஸ்ட் எடு அப்படின்றா. சுத்தம். கடவுளே. இங்கே பாரு, நான் அழகாக சொல்லித்தரேன், அந்த மாதிரி நடந்துக்கோ, புரியுதா? எப்படி பேசணும், எப்படி நடக்கணுன்ட்டு. சரி. அதே மாதிரி நீ வந்து பையன் மாதிரி இருக்கக்கூடாது, பொண்ணு மாதிரி நடந்துக்கணும், சரியா? இந்த மாதிரி போல்டாக நடக்கிறது இப்படிலாம் நான்லாம் இருக்கவே மாட்டேன். என்னை பார்க்க எனக்கும் பிடிக்கல. நீ எப்படி திரும்ப நடந்துக்கணும், இப்போ நான் பேசுகிறேன் பற்றியா, அந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பண்ணி காட்டுறா. ஜங்குக்கு டென்ஷன் ஆகுது. இங்கே பாரு, நான் ஒரு மாஃபியா, சரியா? எனக்கு கோவம் வந்துச்சுன்னா எடுத்து கன் எடுத்து போட்டு போயிட்டே இருப்பேன். ஆ, உன்னால் எப்படி போட முடியும்? அதுவும் நான் உன் உடம்புல இருக்கேன், நீ என்னோட உடம்புல இருக்க. அப்படின்னா நீ ஒன்றையும் ஷூட் பண்ணிக்கிட்டா தானே நான் சாவேன். அதாவது அப்போ நீ செத்துருவியா அப்படின்னு சொல்கிறா. இப்போது ஜங்குக்கு டென்ஷன் ஆகுது. யாரா இவ? இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்தது கூட கிடையாது அப்படின்ற மாதிரி அவனுக்கு கோபமாக வருது. இங்கே பார்வையன், என்னை டென்ஷன் படுத்தாத, சரியா? ஒழுங்காக நான் சொல்கிற மாதிரி நடந்துக்கோ. ம், இல்லைனா உனக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை, புரியுதா? ம், சரி. இப்போது ஜங்க் தான் அன்றைக்கி ஃபுல்லாக வயன்கிட்ட அவன் எப்படி நடக்கணும், எப்படி பேசணும் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நடிச்சு காமிச்சிட்ருக்கான். வயனும் அதுமாரி கற்றுட்ருக்கா. அப்படி தான் அந்த நைட்டு போகுது. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் போல் ஒரு 9 o'clock இருக்கும். அப்போ தான் அலெக்ஸ் வந்து ஜங்குக் ரூம் தட்டுறான். உள்ளவா அப்படின்னு வயன் தான், அதாவது ஜங்குக் உடம்புல இருக்க வயன் வந்து சொல்லிடுறா. இப்போ அலெக்ஸ் வந்து கதவை திறக்கிறான். இப்போது ஜங்குக் தான் இதுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அலெக்ஸ் உள்ளே வந்துடுறான். பாஸ் ரெடி ஆகிட்டிங் அப்படின்ட்டு அவன் முட்டைக்கடை விரித்து பார்த்துட்ருக்கான். என்னன்னா வயன் பெட்டில் இருக்கா. ஜங்குக்கு வந்து கீழே உட்காந்து வயனோட காலை பார்த்துட்டு உட்காந்துருக்கான். அவன் காயம் எந்த அளவுக்கு இருக்குன்ற மாதிரி. இப்போது இந்த காட்சியை தான் அலெக்ஸ் பார்த்துட்டு, பாஸ் நீங்கள் போய். இப்போது ஜங்குக் தான் டக்குன்னு அவன் ஃபேஸை முடிக்கிறான். மூடி திரும்பிடுறான். ஐயோ, போய் போய் இவன் கண்டே அந்த மாதிரி ஒரு விஷயம் மாட்டணும், கடவுளே அப்படின்ற மாதிரி. இப்போது வயன் எந்திரிச்சிட்டு, அதுக்கு என்ன, அவள் தான் நித்தியம் சொன்னால என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டுன்ட்டு, அப்புறம் என்ன, நாங்கள் 2 பேரும் எப்படி வேணாலும் இருப்போம், அதை கேட்க நீ யார் அப்படின்னு சொல்கிறா. இப்போது அலெக்ஸா, சாரி சார், நான் வந்து தெரியாமல் இன்டர்ஃபியர் ஆகிட்டேன், மன்னிச்சிருங்க. கீழே கார் ரெடியாக இருக்குது, நான் சொல்ல தான் வந்தேன், சாரி. இருக்கட்டும் இருக்கட்டும், போய் கார் ரெடி பண்ணி வை, வரேன். டிரைவரை ஓட்ட வேணாம், நாங்கள் 2 பேரும் போய்க்கிறோம். பாஸ், பாடி கார்டு இல்லாமலையா? ஆமாம், அதுக்கு என்ன, நான் சொன்னதை மட்டும் செய், சரியா அப்படின்னு வயன் வந்து கொஞ்சம் கெத்தாக சொல்கிறா. இப்போது அலெக்ஸா, ஓகே பாஸ் அப்படின்ற மாதிரி போயிடுறான். இப்போது வயன் தான் திரும்பி
ஜங்குக்கை பார்க்குறா. இப்படின்னு ஐப்ரோவை தூக்கி காமிக்கிறா. ம் ஓகே தான், ஏதோ ஓரளவுக்கு முன்னாடிக்கு இது பரவாயில்ல. அதான் இவ்வளோ பண்ணுறல, இப்போ நீனும் ஒழுங்காக நடந்துக்கணும் சரியா? சரி சரி, போகலாமா? ம் போகலாம் அப்படின்ட்டு இப்போ வைன் வந்து ஜங்குக்கு ஒரு கையில் பிடிச்சிக்கிறா. என்ன பண்ணுற? அது ஓ, எனக்கு அடிபட்டிருக்குல்ல, உன்னை பத்திரமா கூப்பிட்டு போகணும்ல. இப்போது நம்ம இப்படி போகிறத பார்த்தா கீழே எல்லாம் கேவலமாக நினைப்பாங்க சரியா? அதுவும் நான் இப்படி என்றைக்குமே நடந்துக்கிட்டதும் கிடையாது. அதனால் நீ கொஞ்சம் முன்னாடி போயா, எனக்கு நடந்து வந்துக்க தெரியும், உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறான். சரி சரி, பார்த்து வா, நான் பார்த்து வரேன், நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஒழுங்காக நடந்து போ. ம் அப்படின்ட்டு இப்போ வைந்தான் ஜங்குக்கு சொல்லி கொடுத்த மாதிரி ஒரு மாதிரி ஜங்குக் மாதிரியே நடக்கிறா. இப்போ ஜங்குக் தான், அதாவது வைன் உடம்புல இருக்க ஜங்குக் ஜங்குக்கு பார்க்குறான். இங்கே பாரு, எனக்கு பின்னாடி நடந்தால் பிடிக்காது, எப்பவுமே முன்னாடி தான் நடக்கணும். நீ இப்படி நடந்துக்கிறத பார்த்தாலும் யாருக்கா சந்தேகம் வரும். ஓ, அதனால தான் நீங்கள் வரும்போது எல்லோரும் ஒரு மாதிரி பார்த்தாங்களா என்ன? ஏன், எப்படி வந்த? அது நான் அலெக்ஸை முன்னாடி போக சொல்லிட்டு எனக்கு வழி தெரியாது, அதனால் அவனை முன்னாடி போக சொல்லிட்டு நான் பின்னாடி வந்தேன். இப்போது ஜங்குக்கு தலையிலே அடிச்சுக்கிறான். போ, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன்ல, நீ தான் முன்னாடி போகிற. ம் இன்னும் கொஞ்ச நாள் நீ உடம்புல இருந்தா நான் சேர்த்து வச்ச மொத்த பேரையும் நீ கெடுத்துருவேன். ஆ நீயும் ஒரு மாஃபியா, உன் பேரை வேறு நான் கேட்கணுமா? அது ஆல்ரெடி கேட்டு தான் இருக்கோம் அப்படின்ட்டு திருப்பி சொன்னதும் ஜக்கு கோவம் வருது. என்ன சொன்னேன்? ஒன்றும் இல்லை, நான் முன்னாடி போகிறேன் அப்படின்ட்டு அவன் முன்னாடி போயிடுறா. ஜக்கு கடுப்பா பின்னாடி நடந்து வந்துட்டுருக்கான். இப்போது பொறுமை ஸ்டெப்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு வயந்தா முன்னாடி வரா. இப்போ அலெக்ஸ் தான் பார்த்துட்டு, சார், கார் ரெடியாக இருக்குது, டிரைவர் அவங்களை கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு சொன்னதும் வயந்தா திரும்பி ஜங்குக்கை பார்க்குறா. இல்லைன்ற மாதிரி அவன் தலையாடுறான். இல்லை, நானே போய்க்கிறேன். சார், இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து எனக்கு போய்க்க தெரியும் அப்படின்னதும் அலெக்ஸ் எதுவும் பேசலை, அவன் வாயை முடிக்கிறான். இப்போது அவன் கீயும் கொடுக்குறான். சார், கீ. அப்படின்ட்டு இப்போ வயந்தா வாங்கிட்டு முன்னாடி போகிறா. பின்னாடி ஜங்குக்கு நடந்து வந்துட்டுருக்கான். ஒரு வாட்டி அலெக்ஸை பார்த்துட்டு இப்போ அலெக்ஸா மனசுக்குள்ளே நினைக்கிறான், என்னது இந்த பொண்ணை பார்த்தா அப்படியே நம்ம சாரை பார்க்குற மாதிரி இருக்குது, பேசுகிற விதம், கேட்குறது அப்படியே அவரோட டோன் மாதிரியே இருக்குது. ஒரு வேளை இந்த பொண்ணோட கேரக்டர் அப்படியே நம்ம சாரை மாதிரி இருக்கிறதுனால தான் அவருக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்குமோ, அதனால சீக்கிரட்டாக டேட்டிங் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. யாருக்கு தெரியும், நமக்கே தெரில பாரு அப்படின்னு பார்த்துட்ருக்கான். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கார் கிட்ட வந்துட்டு தான் வயந்தா திரும்பி ஜங்குக்கை பார்க்குறா. இந்த கீ ட்ரைவ் பண்ணு. என்ன, நான் ட்ரைவ் பண்ணுமா? ஆமாம், எனக்கு பெருசாக கார் ஓட்ட தெரியாது. ஏய், என்னை பார்த்தியா? ஆல்ரெடி என் கால் ஃப்ராக்சர் ஆகி நான் குச்சி வச்சு நடந்துட்டுருக்கேன், நான் எப்படி ட்ரைவ் பண்ண முடியும்? ஆமாம்ல, இப்போ நான் என்ன பண்ணுறது? உனக்கு வண்டி ஓட்டவே தெரியாதா? நான் இப்போ கார்லாம் ஓட்டியிருக்கேன், ஸ்கூட்டி கூட அப்போ என் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கி ஓட்டுவேன், அதுவும் எனக்கு அந்தளவுக்குலாம் ஓட்ட தெரியாது. சுத்தம், அதுக்கு தான் சொன்னேன் டிரைவர் கூட்டிகிட்டு போகலான்னு. லூஸ் மாதிரி பேசாத, டிரைவர் கூட்டிகிட்டு போனால் விஷயம் என்னன்னு தெரியாதா? இங்கே பாரு, நான் சொல்கிற மாதிரி ஓட்டு. எனக்கு பயமாக இருக்கு. அதெல்லாம் பயப்படாத, எவனாவது பார்த்தா அசிங்கமாக நினைப்பானுங்க. நான் கார் எப்படி ஓட்டுவேன் தெரியுமா? இப்போது நீ கார் ஓட்டுறதுக்கே யோசிச்சினா, அங்கே பாரு ஆல்ரெடி டோர்கிட்டேருந்து அலெக்ஸு சில பாடி கார்டெலாம் நோட் பண்ணிட்டுருக்காங்க நீ என்ன பண்ணுறன்ற மாதிரி. ஒழுங்காக ரியாக்ஷனை மாற்றிட்டு வண்டி எடு. இப்போது வயந்த கடுப்பாயிட்டு டோர் ஓப்பன் பண்ணி உட்கார்றா. இப்போது பொறுமையாக இந்த பக்கம் ஜங்குக்கு போய் உட்கார்றான் ஆப்போசிட்டில். என்ன பண்ண சொல்லு? ஃபஸ்ட்டு சீட் பெல்ட்டை போடு. சீட் பெல்ட்னா அந்த பக்கம் இருக்க பாரு. இப்போது பொறுமையாக போடுறா. நான் சொல்கிற மாதிரி ஓட்டு சரியா? ஸ்டேரிங் அப்படி ஸ்டார்ட் பண்ணு. சரி அப்படின்ட்டு இப்போ ஜங்குக்கு என்ன சொல்கிறானோ அதை பண்ணுறா. டக்குன்னு கார் ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. என்ன மூவ் ஆகுது? பொறுமையா. இப்போ கார் போன வேகத்தை பார்த்துட்டு அலெக்ஸ் தான், சார் என்ன இந்த வேகத்தில் போகிறாரு, ஏதோ கோவமாக இருப்பாரா என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறான். இந்த பக்கம் அவன் கார் தான் போயிட்டே இருக்கு. இப்போ ஜங்குக் தான், ஒழுங்காக ஸ்டேரிங்கை பொடி, வேகமாக போகாத, பொறுமையாக போ. சரி. இதெல்லாம் எனக்கு புதுசு தெரியுமா, நான் வண்டியும் ஓட்டுனது கிடையாது, என்ன போய் காரு அப்படின்ட்டு பயந்து பயந்து ஓட்டிகிட்ருக்கான். ஆமாம், இப்போ எங்கே போகிறோம்? நீ தான் ஏதோ ப்ரீஸ்ட்டை பார்க்கணுன்னு சொன்னியே, உனக்கு தானே தெரியும்? எனக்கு எங்கே தெரியும், என் ஃப்ரெண்டுக்கு தான் தெரியும், அவள் தான் சொல்லியிருக்கா,
அவங்க வீட்டில் ஏதோ இது பிரச்சனை நடந்ததுக்கு ப்ரீஸ்ட்டை பார்த்தோன்னு சொல்லிட்டு எனக்கு அதுதான் தெரியும்னு சொன்னேன். இப்போ அவ எங்கே இருக்கா? அவள் ஷாப்பில் இருப்பா. சரி, அவளுக்கு முதல்ல ஃபோன் பண்ண. நான் எப்படி பண்ண முடியும்? நீ தானே பண்ணோம், என் உடம்புல நீ தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சொல்கிறா. அடா ஆமாம்ல, எங்கே அவன் ஃபோனு அப்படின்ட்டு ஒரு குட்டி பேக் இருக்கும், இதோ இருக்கு. ஆமாம், பெரிய இந்த ஹேண்ட்பேக்கு அப்படின்ட்டு அதில் ஒரு குட்டியோட ஒரு ஃபோனு. இப்போ அதுதான் எடுத்த எந்த நம்பரு? அதில் லில்லின்னு சேவ் பண்ணியிருப்பேன். இருக்காதே 5-6 நம்பர் தான். எங்கே லில்லி? அதோ இருக்கு அப்படின்ட்டு கால் பண்ணுறான். இப்போ லில்லி தான். ஆ ஃபைனா, எங்கே போனா? 1 வீக் ஆச்சு, இங்கே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை நடந்துட்டுருக்கு, எங்கே போனான்னு தெரிலவ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லில்லி தான் அட்டன் பண்ணுறா. ஹலோ வைன், எங்கே இருக்க நீ? 1 வீக் ஆச்சு. ஏய் ஒரு நிமிஷம் இரு, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஆ என்னாச்சு வைன்? வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு தோணும். இப்போ பக்கத்தில் இருக்க வைன் தான். ஒழுங்காக பேச. சரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் அப்படின்னு ஜங்குக் தான் கேர்லி வாய்ஸில் பேசுகிறான். இப்போது வைனுக்கே சிரிப்பு வந்துருச்சு. எல்லாத்தையும் அடக்கிட்டு பார்க்குறா. இப்போ லில்லி தான் அந்த பக்கத்துலேருந்து. என்ன விஷயம்? அது உன் வீட்டில் ப்ராப்ளம் சொல்லிட்டு ஏதோ ப்ரீஸ்ட்டை பார்த்தல. ஆமாம், அது நடந்தே ஒரு 3 மந்த்ஸ்க்கு மேலே இருக்குமே. ஆ, அவர் எங்கே இருப்பார் உன்னால் சொல்ல முடியுமா? அவரா? இப்போ எதுக்கு அவரை பற்றி நீ கேட்குற? ஒரு முக்கியமான விஷயம் கொஞ்சம் சொல்ல அப்படின்னதும் இப்போ லில்லி தான். சரி சரி சொல்கிறேன். அது நம்ம சிட்டிக்கும் அவுட்டரில் தான் இருப்பார், அங்கே ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ் சொல்கிறா. அது ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி தானே? ஆமாம் ஆமாம், அங்கே தான் இருப்பார், அங்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லில்லி தான் லொக்கேஷன் சொல்கிறா. அதை ஜக்கோக்கு நோட் பண்ணிக்கிறான். அங்கே தான், அங்கே போய் பாருங்கள், கண்டிப்பாக இருப்பார். ம் சரி ஓகே. அப்புறம் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே ஜக்கோக்கு ஃபோன் வச்சிடுறான். லில்லி தான். என்னது நான் சொல்கிறதுக்குள்ளே வச்சுட்டா? பாவம் என்ன பண்ணுறக்கான்னு தெரில, அவங்க அப்பா வேற இறந்துட்டாரு. அதை நினச்சி சோகமாக இருக்கலான்னு தெரில, கேட்குறதுக்குள்ளே ஃபோனை கட் பண்ணிட்டா. சரி, அவள் எங்கேயோ போகிறேன்னு சொல்கிறா, போயிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் கூட கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு லில்லி போயிடுறா. இந்த பக்கம் ஜங்குக் தான். உன் ஃப்ரெண்டு லொக்கேஷன் சொல்லிட்டா, இப்போது நம்ம அங்கே போகலாம். ம் சரி, இப்படி தான் வண்டி ஓட்டிகிட்டு போக போகிறோமா? ஆமாம். எனக்கு இது பிடிக்கவே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, காலெலாம் வலிக்குது. அப்போ நான் ஓட்டவா? உன் கால் போச்சுன்னா அப்புறம் என்ன கேட்காத. இல்லை இல்லை, நீ பத்திரமாரு, உனக்கே தவக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வைந்தா பரவாயில்லன்ட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கா. இப்போது ஆஃப்டர் ஒரு 1 ஹவர் கழிச்சு இன்னும் எவ்வளோ தூரம் தான் போகணும்? வந்தாச்சு லொக்கேஷன் கிட்ட. தோ அங்கே ஒரு ஹில் தெரியுதுல? ஆமாம். அதோட எங்கேயோ ஒரு வழி சொன்னாலே, பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க் போர்டு மாதிரி இருக்குன்ட்டு அப்படின்னு சொல்லி ஜங்குக் தேடுறான். தோ அதுவா பாரு அப்படின்ட்டு வைன் கை கட்டுறா. அதுதான் அதுதான், போ போ போ. இப்போது அங்கே போய் நின்னதும் இதுக்கப்புறம் எப்படி போகிறது? கார் உள்ளே போகாதே. இதுக்கப்புறம் நம்ம தான் போகணுன்னு சொன்னால் இறங்கு. சரி. இப்போ வைன் அங்கேருந்து இறங்குறா. 2 பேரும் இறங்கி பார்க்குறாங்க. சரி வா போகலாம் அப்படின்ட்டு இப்போ ஜங்குக் தான் வைனோட கையை பிடிக்கிறான். இதுக்குள்ளேயா? எனக்கு பயமாக இருக்கு, நான் வரல. அப்போ நீ என் உடம்புல இருந்துக்கிறியா, நான் உடம்புல இருந்துக்கிறேன் ஆ அப்படின்ட்டு வைன் முழிக்கிறா. ஒழுங்கா வா அப்படின்ட்டு இப்போ ஜங்குக் தான் தரத்தனை எடுத்துகிட்டு உள்ளே போகிறான். இப்போது ஆஃப்டர் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு அது பார்க்க ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குது. அங்கே குட்டியாக ஒரு டென்ட் போட்டு வீடு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு சின்ன வீடு தான். அந்த வீடாக இருக்குமோ? அப்படி தான் நினைக்கிறேன். இவர் எதுக்கு இங்கெல்லாம் தங்குறாரு? ஏன் வேறு வீடே இல்லையா நம்ம ஊரில்? இப்போது ஜங்குக் தான் மறைக்கிறான். ஒழுங்கா வா, அவர் எங்கே இருந்தால் உனக்கு என்ன? இப்போ நம்ம இடம் மாறணும், அவ்வளோதான். இப்போது ஜங்குக் வந்து வயனை பிடிச்சி தாத்தனை இழுத்துட்டு போகிறான். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அந்த வீட்டு முன்னாடி தான் நின்றுட்டு, யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கதவை தட்டுறான். இப்போது அந்த கதவை தான் ஒருத்தர் திறக்கிறாரு. யார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்ததும் ஒரு பொண்ணு மேலேயும் கீழேயும் பார்க்குறாரு. பக்கத்தில் ஒரு பையன் நிற்கிறத பார்த்துட்டு, யார் நீங்கள், எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? இப்போது ஜங்குக் தான், ஐயா உங்ககிட்ட ஒன்று விஷயம் பேசணும், அதுக்கு தான் வந்தோம், உங்களோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் உருவத்தில் இருக்க வைன் தான் கேட்குறா. இப்போது அவர் பார்க்குறாரு. என்ன உருவம் வேறையாக இருக்குது, ஆனால் பேச்சு வேறு மாதிரி இருக்குது.
என்ன விஷயம்? இப்போது ஜங்குக் தான், அதாவது வைன் உடம்புல இருக்க ஜங்குக் வந்து கேட்குறான், ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். உங்களால் தான் அதை செய்ய முடியும்னு உங்களை நம்பி வந்திருக்கோம். ப்ளீஸ் முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள். அது ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு இப்போது அவர் உள்ளே போயிட்டு ஒரு உட்கார்ற ஸ்டூல் மாதிரி எடுத்துகிட்டு வந்து வெளியே போடுறாரு. உட்காருங்க. இப்போ அவரும் உட்கார்றாரு. என்ன விஷயம் சொல்லுங்கள். அது என்னோட பேர் ஜங்குக் அப்படின்ட்டு வைன் உடம்புல இருக்க ஜங்குக் சொல்கிறான். ஆ, என்னோட பேர் வைன் அப்படின்ட்டு இப்போ இவ்வளோ சொல்கிறா. ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். எங்களோட சோல் மட்டும் இடம் மாறிடுச்சு. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இப்போல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் திடீர்னு அன்றைக்கி முழிச்சு பார்க்கும்போது நான் இவரோட உடம்புல இருந்தேன். ஆமாம் ப்ளீஸ், இப்படி ஒரு விஷயம் நடக்குமான்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் உண்மையா? ஆனால் இந்த நடந்த விஷயத்தை பார்க்கும்போது இப்படியும் நடக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இருக்குது. இதை மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி இப்போ ஜங்குக் தான் கேட்குறான். நீங்கள் சொல்கிறதே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எந்த நேரத்தில் நீங்கள் இடம் மாறினீங்கன்றத ஞாபகம் இருக்கா? இப்போது வயந்தான், அது எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. என்னன்னா இவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அன்றைக்கி நான் வேலை முடிச்சுட்டு நான் நடந்து வந்துட்டு இருந்தேன். அன்றைக்கி தான் இவர் என்னை ஆக்சிடெண்ட் பண்ணிட்டாரு. அப்போது அடுத்த நாள் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது நான் இவரோட வீட்டில், இவரோட பெட்டில், இவரோட உடம்புல இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வைன் சொல்கிறா. ஆமாம் ப்ளீஸ், அன்றைக்கி அந்த ஆக்சிடெண்ட்க்கு அப்புறம் ஒரு 1 டேக்கு அப்புறம் தான் கண்ணு முழிச்சிருப்பேன். நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். எந்திரிச்சு பார்க்கும்போது நான் இவளோட உடம்புல இருந்தேன். இது யார் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இப்படி ஒரு விஷயத்த நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால தான் உங்களோட சோல் ரெண்டும் இடம் மாறி இருக்கு. என்ன காரணம் இருக்க முடியும்? எனக்கு அவர் யாருன்னே தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு அவர் உடம்புக்கு மாறணும்? ஆமாம் ப்ளீஸ், நான் எதுக்கு இவ உடம்புக்கு மாறணும் சொல்லுங்கள். இவ யாருன்னு எனக்கு தெரியாதே. அப்படி காரணம் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சவங்க அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சதை வச்சே சொல்கிறேன். நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனால் 2 பேரும் இடம் மாறணுன்றது ஒருவேளை விதியாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு இணைப்பு உங்களுக்குள்ளே இருந்திருக்கு. இதுக்கு நடுவில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள். அன்றைக்கி ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு உங்களால் கரெக்டாக சொல்ல முடியுமா? இப்போது 2 பேரும் யோசிக்கிறாங்க. ஆ, நான் சொல்லவா அப்படின்ட்டு வயந்த கை தூக்குறா. ம், சொல்லுமா. அன்றைக்கி நான் கெஃபேல ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். என் ஃப்ரெண்டு வந்து பாய் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. இப்போ ஜங்குக் தான். இப்போ அதெல்லாம் ரொம்ப முக்கியமா? என்ன விஷயமோ அதை மட்டும் சொல்லு. இப்போது ப்ரீஸ்ட் தான். இங்கே பாருப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. சில விஷயத்தில் கூட நமக்கு ஏதாவது கிடைக்கலாம். அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா சொல்லட்டும் அப்படின்னு ப்ளீஸ் சொன்னதும் இப்போ ஜங்குக் தான் அமைதியாகிடுறான். இப்படி தான் பண்ணுறாரு இவர். நான் எது சொல்ல வந்தாலும். சரி சரி, நீ சொல்லு. அன்றைக்கி என் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு சொன்னான், டேட்டிங் போகிறேன்ட்டு. ஆனால் கெஃபேல ஒர்க் இருந்துச்சு. அந்த வேலையை என்னை பார்க்க சொல்லிவிட்டு நான் எக்ஸ்ட்ரா ஒரு 2 hours ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தது. அவள் வந்து எங்கே போகிறேன்னு கேட்டேன். அதுக்கு தான் சொன்னான், ஏதோ ஷூட்டிங் ஸ்டார் பார்க்க போகிறேன்னு சொன்னான். வால் நட்சத்திரமா? அது ஏதோ 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருமாமே அப்படின்னு சொன்னான். சரி, அவள் சொன்னா இந்தமாரி அந்த நட்சத்திரத்தை பார்க்குறது ரொம்ப அபூர்வம். அப்படியே பார்த்தாலும் நம்ம மனசில் என்ன வேணாலும் அது நடக்கும்னு சொன்னான். எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. ஆனால் எனக்கு அது பார்க்கணுன்னு ஆசை. ஆனால் அது எல்லார் கண்ணுக்கும் பெருசாக தெரியாதான் அப்படின்னு சொன்னான். ஆமாம், அது உண்மைதான். எப்படி சொல்கிறீங்க அது உண்மைன்னு? என் கண்ணுக்கெல்லாம் தெரிஞ்சுதே அப்படின்னு சொல்கிறா. என்ன? அன்றைக்கி நைட்டு நான் ஒரு 9 o'clock 10 o'clock வேலை முடிச்சுட்டு நான் கிளம்புனேன். எனக்கும் பார்க்கணுன்னு ஆசை. சரி, பக்கத்தில் தான் பீச்சு, கொஞ்ச நேரம் போய் அங்கே உட்காருவோம், பார்த்தா ஓகே, இல்லை வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு தான் நான் அப்படியே வாக் பண்ணி போயிட்டுருந்தேன். அப்போ தான் கரெக்டாக அந்த ரோட்டை க்ராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் மேலே பார்த்தேன். அந்த வால் நட்சத்திரம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் அதை பார்த்துட்டே க்ராஸ் பண்ணேன்னா அப்போ தான் இவர் வந்து காரில் ஆக்சிடெண்ட் பண்ணிட்டாரு. இப்போது
அந்த ப்ரீஸ்ட் தான் பார்க்குறாரு. அப்போது மனசில் என்ன இருந்துச்சு? என் மனசுலையா? நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன். ஆ எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. என்னது? அது நான் இப்போ இருக்க லைஃபு நல்லா தான் இருக்குது. ஆனால் இதை விட எனக்கு பிடிச்ச பர்சனை நான் பார்க்கணும். நான் எல்லார மாதிரியும் நானும் சந்தோஷமாக எனக்கு பிடிச்ச பர்சனோட ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ அந்த ப்ரீஸ்ட்டு தான். ஓ, அதை நினச்சிக்கிட்டே தான் நடந்துட்டு இருந்தேன்னா அப்போ தான் அந்த வால் நட்சத்திரத்தை பார்த்தேன். அதை பார்த்ததும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இவர் என்ன ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு. இதுதான் நடந்துச்சு. இப்போது ப்ரீஸ்ட்டு தான். ஓ, அப்போ நீ அந்த வால் நட்சத்திரம் பார்த்த? ஆ, பார்த்தேன் நான். இப்போது ஜங்குக்கு தான் பார்க்குறாரு. நானும் பார்த்தேன் அப்படின்றான். ஆ, நீங்களும்மா? அது யார் கணக்கும் தெரியாதுன்னாங்க. இல்லை, நானும் அதை பார்த்தேன். நான் அப்போ தான் ஸ்பீடாக வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன். நான் எவ்வளோ ஸ்பீடில் போனாலும் எனக்கு கான்ஷியஸ் இருக்கும். அப்போது அந்த செகண்டை வந்து யார் எதிர்க்க வராங்கன்னு கூட நான் பார்க்கல. அதே ஸ்பீடை மெயின்டைன் பண்ணதுனால தான் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அப்போது நீ என்ன நினச்ச? நானா? நான் வந்து அப்படின்னு ஜாக்கோக்கு யோசிக்கிறான். சொல்லாமல் வேணாமா, எனக்கு அந்த பென்ட்ரைவ் வேணும். நான் அதுதான் நினச்சிட்டு வந்துட்டு இருந்தேன். அந்த போலீஸ்காரனுக்கு என் பென்ட்ரைவ் கிடச்சதுன்னா அவ்வளோதான் அப்படின்ட்டு அன்றைக்கி அவன் என்ன நினச்சான்ற மாதிரி யோசிச்சு பார்க்குறான். அன்றைக்கி ஜாக்கோ கார் எடுத்துகிட்டு வேகமாக வந்துட்டுருப்பான். ஷெட், இந்த பென்ட்ரைவ் வேற. எப்படி ஜாக்கோக்கு இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்த? உன் குடோனுக்குள்ளேயே பூந்து உன் ஆஃபீஸ் ரூமில் இந்த பென்ட்ரைவே அதை திருடிட்டு போயிருக்கான். அது வரைக்கும் என்ன வேற சுப்பிட்டு இருந்தியா? கடவுளே, அந்த பென்ட்ரைவ் ஜாக் கைக்கு போச்சு, அவ்வளோதான். அவன் என்கவுண்டரில் எப்போ போகலான்னு சுற்றி திரிகிறான். இப்போ போய் அதை மிஸ் ஆகணும். அந்த கிம் வேறு அந்த பென்ட்ரைவ் எங்கே வச்சுருக்கான்னு தெரில. ஒரு வேளை ஜாக் கைக்கு இந்த பென்ட்ரைவ் கிடச்சா அவ்வளோதான். அதுக்குள்ளே நான் கண்டுபிடிச்சாகணும். இது வரைக்கும் அவனுக்கு தெரியல. இதுக்கப்புறம் அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். எதுக்கு இப்படி நடக்குது? சே, எல்லா இடத்துலையும் கான்ஷியஸாக இருக்கானா? இதை எப்படி நான் விட்டேன்? எதுக்கு? எனக்கு அந்த பென்ட்ரைவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது முன்னாடி தான் பார்ப்பான். இவன் என்ன இங்கே மேலே பார்த்துட்டு வந்துட்டுருக்கா அப்படின்னு பேக்கரிக்கு போவான். இப்போது அவன் எங்கே பார்க்குறான்ற மாதிரி அவன் திருப்பி மேலே பார்த்துருப்பான். பார்த்தா அது ஷூட்டிங் ஸ்டார் தான். அப்படின்னு பார்க்குறதுக்குள்ள போய் மோதிருப்பான். இப்போ அதை தான் நினச்சி பார்த்துட்டு அது வந்து ஏன் சொல்ல முடியாததாக இருக்கா என்ன அப்படின்னு ப்ரீஸ்ட் கேட்குறாரு. அப்படிலாம் இல்லை, அது ஒரு ஒர்க் விஷயமா ஒரு பென்ட்ரைவ் ஒன்று மிஸ் ஆகிடுச்சு. அதை கண்டுபிடிக்கணுன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன், வேறு எதுவும் கிடையாது. இப்போது வயந்த பார்க்குறா. வேலையா? இவர் வேலையே மாஃபியான்றாரு, இவர் என்ன பென்ட்ரைவை பற்றி பேசுகிறாரு, போய் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி வயன் பார்க்குறா. அப்போது உங்களுக்கு அந்த பென்ட்ரைவ் கிடைக்கணும்னு தான் நீங்கள் மனசில் நினச்சிங்க? ஆமாம் அப்படின்றான். இப்போ வயந்தா, ப்ரீஸ்ட், இதில் என்ன இங்கே 2 பேருக்கு சம்மந்தம் இருக்குது சொல்லுங்கள்? ஒன்றுமே கிடையாது. அப்படி இருக்க போது எதுக்கு? அப்போது எங்களை மாரி நிறைய பேருக்கு இந்த மாதிரி சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்குமா என்ன? அப்படிலாம் கிடையாது. அந்த வால் நட்சத்திரத்துக்கு ஒரு பவர் இருக்குது. என்ன சொல்கிறீங்க? சொல்கிறேன் கேளு. உன் ஃப்ரெண்டு சொன்னது கொஞ்சம் உண்மை தான். அதாவது 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த வால் நட்சத்திரம் வரும். அதுவும் இப்போ தான் அது ரீசெண்டாக வந்துட்டு போச்சு. இப்போ வயந்தான், வால் நட்சத்திரன்றது ஒரு காமனான விஷயம் தானே? ஏன்னா நிறைய இடத்த நானும் பார்த்துருக்கேன். சின்ன வயசில் ஒரு வாட்டி அம்மா காமிச்சிருக்காங்க. ஆனால் அப்படி என்ன ஸ்பெஷல் இதில்? 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். இது யார் கண்லேயும் அவ்வளோ சீக்கிரம் பற்றாது. என்ன சொல்கிறீங்க? ஆனால் இந்த வால் நட்சத்திரம் வரும்ன்ட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. நிறைய பேர் பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எங்களை மாதிரி நிறைய பேர் பார்த்துருப்பாங்கல்ல. அது வானத்துலேருந்து தானே இருக்குது. வானத்துலேயே இருந்தாலும் அது எல்லார் கணக்கும் தெரிஞ்சிடாது. அதெல்லாம் ரொம்ப ப்ரெஷியஸ். சொல்லப்போனால் அதனால கூட உங்கள் சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கலாம். இப்போது ஜங்குக் தான், என்ன ஒரு ஷூட்டிங் ஸ்டாரால் எங்களோட சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்க முடியுமா? என்ன நான்சென்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க? நம்ம இப்போ என்ன காலத்தில் இருக்கோம்? இங்கே பாருப்பா, என்ன காலத்தில் இருந்தாலும் சில விஷயங்கள்லாம்
மாறாமல் நடக்கிறது. நீங்கள் சொல்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம். ஏன் அது உங்களுக்கு நடக்கும்போது தெரியலையா? அது இந்த மாதிரி ஒரு விஷயம் யாருக்காவது நடந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா 2 பேரும்? ம். அப்படின்னு 2 பேர் தலையாட்டுறாங்க. அப்புறம் இது எப்படி பொய்ன்னு சொல்கிறீங்க? நான் பொய்ன்னு சொல்ல வரல. இது சயின்டிஃபிக்கெலாம் கிடையாது. உங்களுக்கு இப்படி சொன்னாலாம் புரியாது. ஒரு நிமிஷம் இங்கே இருங்க வரேன் அப்படின்ட்டு அவர் அந்த வீட்டுக்குள்ளே தான் போகிறாரு. இந்த பக்கம் வயந்தான். எதுக்கு இதெல்லாம் நம்ப மாட்டேங்கிற? ஆ அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிறாரு. இப்படி ஒரு விஷயம் இருக்குது, அதனால தான் சொல்லுவார். அதை போய் நம்ப மாட்டேங்கிற? ஏய், நம்ப மாட்டேங்கிறேன்னு இல்லை, இதான் ப்ரூஃப் வேணும்ல. இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏற்கனவே நடந்திருக்கு, இதனால தான் நடந்திருக்குன்ட்டு எதை வச்சு கண்ணை மூடி சொல்ல முடியும் சொல்லு? இது என் உயிரும் உடம்பு சம்மந்தப்பட்டது. அப்படியே ஈஸியாக எல்லாருக்கும் தூக்கி கொடுத்துட முடியாது, புரியுதா? அப்புறம் இவ்வளோ நம்பிக்கை இல்லைனா எதுக்கு இங்கே வந்த? ஏதாவது தீர்வு கிடைக்குமா, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு பார்க்க தான் வந்தேன். வந்தீனா அதை மட்டும் பார். ம், குறுக்க கேள்விக்கிட்டு அவரை கன்ஃபியூஸ் பண்ணாத அப்படின்னு ஜக்கு உட்காந்துக்கிறான். இப்போது ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு அவர் வெளியே வராரு. கையில் ஒரு பெரிய புக்கோடு வராரு. இந்தா, இதை நீ படிச்சுப்பார். ஆ, இதை நான் என்னைக்கு படித்து முடிக்கிறது? அப்படின்னா இருக்குது இந்த புக்கில். நீ கேட்டதுக்கான பதில் இதில் இருக்குது அப்படின்னதும் ஜொங்கோ கொஞ்சம் கூட யோசிக்கல. டக்குன்னு புக்கை திறந்து பார்க்குறான். பார்த்தா அதில் ஷூட்டிங் ஸ்டாரை பற்றி அத்தனை போட்டிருக்கு. இதில் என்ன இயர் வந்து 1600 கிட்டக்க போட்டிருக்க. ம், ஏன்னா அந்த புக்கு அப்போ தான் எழுதுனது. இப்போது பயந்த ஷாக் ஆகுறா. என்ன, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடியா? இப்போது 2026 அப்படின்னு பார்த்தா இப்போது 1400 இயர்ஸ்க்கு மேலே ஆயிருக்குமே. ஆமாம், 1000 வருஷங்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை தான் ஒருத்தவங்க எழுதி வச்சுருந்தாங்க. அதை ஒரு ஆத்தர் கண்டுபிடிச்சி ஒரு புக்கை எழுதி அதை பத்திரமா வச்சுருந்தார். அவர்கிட்டேருந்து கிடச்சது தான் இது. என்ன? ம், இந்த மாதிரி ஒரு சோல் எக்ஸ்சேஞ்ச். ஆனால் அது ஒரு நம்பருக்கு தான் நடந்திருக்கு. இந்த மாதிரி 2 பேருக்கு நடந்ததா எனக்கு தெரியல. இப்போது வைந்தான், அது எப்படி ஒருத்தருக்கு மட்டும் சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆகும்? எந்த உடம்போட? அந்த புக்கில் பார், ஒரு பையனுக்கு தான் சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கும். அதாவது அவனோட ட்வின் பிரதர் இறந்துருப்பான். அவன் சோகத்தை தாங்க முடியல. அவனோட பிரதரை உயிரோடு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்றது அவனுக்கு தெரியல. அப்போ தான் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர அந்த வால் நட்சத்திரத்தை அவன் கண்ணில் பட்டுது. அவனோட நோக்கம் என்னென்னா அவன் தம்பி உயிரோட வரணும். அதுக்காக இவன் உடம்புலேருந்து பிரிஞ்சு அவனோட தம்பி உடம்புக்கு போயிட்டான். இவன் செத்துட்டான், அவன் உயிரோட வந்துட்டான். ஆனால் உயிர் என்னமோ இவனோட உயிர் தான். அவன் கேட்டது அவன் தம்பி உயிரோட வரணும் தான். அது இவனாக இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. இப்போ ஜங்குக் தான். அப்போது எல்லா 12 வருஷத்துக்கும் ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வருது. இப்படி தான் எல்லா வாட்டியும் நடக்குமா என்ன? அது எனக்கு தெரியல. ஆனால் இந்தமாரி நடந்து நான் கேள்விப்பட்டதோ கிடையாது. இது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒன்று நடக்குது. அதுவும் இல்லாமல் அது உங்கள் 2 பேர் கணக்கு தெரிஞ்சதுன்றது தான் ஒரு கேள்விக்குறியான விஷயம். இப்போ ஜங்குக் தான், சரி எப்படியோ இப்போ சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது எங்கள் உடம்புக்கு நாங்கள் திரும்பி போகணுன்னா என்ன பண்ணுறது? அதுக்கு நீங்களா ஆசைப்பட்டு இந்த உடம்பு எடுத்துக்கல. அது ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்கள் சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த காரணங்கள் நிறைவேற வர நீங்கள் 2 பேரும் உங்கள் உடம்புல தான் இருப்பீங்க. இப்போ வயந்தான், ஏன்னா 2 பேரும் ஷாக் ஆகிட்டு பார்க்குறாங்க. அப்போது நாங்கள் 2 பேரும் மாற முடியாதா? முடியும், ஆனால் அது எப்போன்னு சொல்ல முடியாது. இல்லைனா அடுத்த 12 வருஷம் கழிச்சு ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வரும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஏதாவது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வயந்தான், 12 வருஷமா? என்ன சொல்கிறீங்க ப்ரீஸ்ட்? அப்படின்ட்டு ஜங்குக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. 12 வருஷன்றத நீங்கள் சாதாரணமாக நினச்சிட்ருக்கீங்களா என்ன? நான் சாதாரணமாக நினைக்கல, நான் நடக்கிறது தான் சொல்கிறேன். என்னால் இது எதையும் பண்ண முடியாது. இல்லைனா இன்னொரு விஷயம் நடக்கலாம். உங்கள் சோல் ஏதோ ஒரு காரணத்துக்காக எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கலாம். அது எந்த மாதிரி காரணங்கள்னு சொல்ல முடியுமா அப்படின்னு ஜக்கு கேட்குறான். என்னால் எதுன்னு சரியாக சொல்ல முடியாது. ஆனால் அந்த விஷயங்கள் நீங்கள் மனசில் நினச்சதா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது ஜக்கு தான் யோசிக்கிறான், நான் நினச்சதா அப்படின்ட்டு யோசிக்கிறான். வைன் அதேமாரி தான்
அவன் நினச்சதை யோசிக்கிறா. நான் நினச்சதெல்லாம் எப்படி நிறைவேறும், அதுவும் இந்த உடம்புல இருந்துட்டு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. ப்ளீஸ் நீங்களே சொல்லுங்கள், நான் ஆசைப்பட்டது எனக்கான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, இப்போ இருக்கிறத விட எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த உடம்புல இருந்துட்டு இப்படி அது எனக்கு நிறைவேறும். இங்கே பாரு, ஒரே விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. 2 பேருக்கும் ஒரு காரணத்தினால தான் இந்த சோலோ எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு. அப்படின்னும் போது நீங்களாம் அதை செய்யணும் அவசியம் கிடையாது. அதுவாக உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போகும். கவலைப்படாத, நீ ஆசைப்பட்டது நடக்கும், நீ ஆசைப்பட்டது நடக்கும். 2 பேர் ஆசைப்பட்டது நடந்தா உங்கள் பழைய உடம்புக்கு திரும்பி போக வாய்ப்பு இருக்கலாம்ல. இப்போ ஜங்குக் தான். அப்போ ஒரு வேளை நாங்கள் நினச்சதெல்லாம் நடந்தும் கூட எங்கள் சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆகலைன்னா அதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்ல முடியாது. 12 வருஷத்துக்கு அப்புறம் தான். ஆனால் அது வரைக்கும் என்னால் உயிரோடு இருப்பானான்னு தெரில. இப்பயும் எனக்கு வயசாயிடுச்சு. ஒரு வேளை உங்களால் அதை மாற முடியலன்னா இந்த புக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். இதை நீங்களே வச்சுக்கோங்க. எங்கே உங்களோட சோல் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சோ அதே இடத்துக்கு போங்க, ஏதாவது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஜங்குக் தான். அப்போ இப்போதைக்கு எதுவும் முடியாதா? ம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ பயந்தான். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரீஸ்ட், நீங்கள் சொன்னதுக்கு. இருக்கட்டும். இப்போ ஜங்குக் தான் எந்திரிச்சிட்டு அந்த புக்கை எடுக்கிறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவன் உடம்புக்கு அவனால் திரும்பி போக முடியலன்னு நினைக்கும் போது இப்போது பயந்தான். ஜங்குக் அவர் தான் சொல்கிறாருல, கவலைப்படாத, எல்லாம் நல்லதே நடக்கும், நம்பு. இங்கே பாரு, உனக்கு என் இடம் என்னன்னு தெரியுதுல்ல, நான் இந்த மாதிரி நிலமையில இருக்கேன்னு உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு புரியுது. இப்போது ப்ளீஸ் தான். இங்கே பாரு, நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டு இதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் 2 பேரும் ஒத்துமையாக இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயத்த சீக்கிரம் முடிக்க முடியும். உங்களோட ஆசைகள் என்னவோ அது என்னன்னு பார்த்து நிறைவேற்ற பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ 2 பேரும் சரின்ட்டு பவ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஜங்குக்கு என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி இருக்கு. இப்போது பொறுமையாக நடந்து அந்த மலையை விட்டு வெளியே வராங்க. நேராக கார் கிட்ட தான். இப்போ வயந்தான். ஜங்குக் இப்படி இருக்காத, எனக்கு ஒரு நிலமை புரியுது. எனக்கு மட்டும் ஆசையாக சொல்லு, எனக்கும் என் உடம்புக்கு திரும்பி போகணுன்னு தான் ஆசை. அப்படி இருக்கும் போது எனக்கும் அதில் பங்கு இருக்குல்ல. அவர் சொன்னதை நீ கேட்டல, நம்ம 2 பேர் ஆசைகளும் நிறைவேறிச்சுன்னா தானே இடம் மாறிடுவோன்ட்டு. அப்படி ஒரு வேளை மாறலனா அவர் சொன்ன மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டின்னு வெயிட் பண்ண சொல்கிறியா அப்படின்றான். என்ன பண்ணுறது, எனக்கு என்ன தெரியும், இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு கோவத்தில் அந்த ஹேண்ட்பேக் எடுத்து விட்டு எறிகிறான் கார் மேலேயே. அது வைனோட ஹேண்ட்பேக் தான். இப்போது வைன் தான், ஜங்குக் என்ன பண்ணுற அப்படின்ட்டு அந்த ஹேண்ட்பேக் எடுக்கிறா. இப்போது அதில் ஃபோன் தான் அடிக்குது. அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறா. பார்த்தா லில்லி தான். இவ எதுக்கு கால் பண்ணுறா? ஜங்குக் நீ பேச. இங்கே பார் வைன், ஆல்ரெடி கோவத்தில் இருக்கேன், என்னை டென்ஷன் ஏதாத அப்படின்றான். இப்போ நான் என்ன பண்ணுறது, ஃபோன் அடிக்கிறாளே, பேசாமல் நானே பேசிடவா? ஐயோ, நான் எப்படி இந்த உடம்புல இருந்துட்டு பேசுவேன், ஏதாவது பையன் பேசுகிறேன்னு நினச்சிக்கிட்டா. இப்போது ஃபோன் கட் ஆகிடுச்சு. சரி அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிறா. திருப்பி கால் வருது. இன்னும் திரும்ப கால் வருது. இப்போது ஜங்குக்கே பேச சொல்ல முடியாது, அவளே அட்டென்ட் பண்ணுறா. இப்போ ஃபோன் ஸ்பீக்கரில் தான் இருக்கு. ஹலோ பையன், சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு மாதிரி பேசுகிறா. நீங்கள் யார்? இது வைன் ஃபோன் தானே? ஆமாம், நான் வயனோட ஃப்ரெண்டு. வயனுக்கு ஃப்ரெண்டா? அதுவும் ஒரு பையனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆமாம், நான் அவளோட ஸ்கூல் ஃப்ரெண்டு. ரொம்ப நாள் கழித்து பார்த்தோமா, அதான் வெளியில் வந்தோம். என்னன்னு சொல்லுங்கள், நான் சொல்லிடுறேன். அதுவா, நான் அவகிட்ட ஒரு வாரமாக பேச ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பாவம் அவள் எப்படி இருக்கான்னு தெரில. அவங்க அப்பா வேற இறந்துட்டாரா, ரொம்ப மனசு உடஞ்சி போயிருப்பா. அதான் என்ன பண்ணிருக்கான்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன். அப்போது நீங்கள் அவள் ஃப்ரெண்டு தானே, அவள் கூட இருந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது வயனோட கண்ணெல்லாம் விரியுது. அப்பா அப்பா, என்னாச்சு? இல்லை, என்னோட அப்பாவா? இல்லைங்க, நான் வயனோட அப்பாவை சொல்கிறேன். மிஸ்டர் கிம், அவரை சொல்கிறேன். வயன் உங்ககிட்ட சொல்லையா என்ன அப்படின்னதும் வயனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. இப்போது அங்கே இடி இடிக்குது. ஒரு மாதிரி மேகெல்லாம் சோர்ந்து மழை வர மாதிரி ஆயிடுச்சு.
இப்போ ஜங்க் தான் பார்க்குறான். வைன், என்னாச்சு? அப்பா, அப்பா, அப்பா அப்படின்ட்டு ஃபோனை கீழே போட்டா. ஏய், என்னாச்சு? அப்பா, அப்பா இறந்துட்டு இற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே மயக்கம் போட்டுடுறா. ஏ வைன், இங்கே பாரு, இங்கே பாருடி அப்படின்னு சொல்லிட்டு சொக்கக்கால தூக்கவும் முடியல. அவன் வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கான். இவன் ஒயனோட உடம்புல இருக்கிறதுனால அவளால் பிடிக்க கூட முடியல. ஏ, இங்கே பாரு, எந்திரி. இப்போ தான் மழை பெய்ய ஆரம்பிக்குது, தூரல் தூர. வைன், மழை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போது ஜங்க் தான் பொறுமையாக இழுத்துட்டு வந்து காரோட பின்னாடி பக்கம் போட்டுடுறான். அப்பா, இப்போது அவனே கார் எடுக்க போகிறான். அவனால் இந்த காலை வச்சுட்டு எப்படி ஓட்ட முடியும்னு தெரியல. வேறு வழியில் ட்ரை பண்ணிவிட்டு போயிட வேண்டியதான். இவ வேறு இப்படி இருக்கா. உங்கள் அப்பா இறந்துட்டு தான் வர சொல்கிறா. அது ஃபோன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஃபோனை தான் தேடி பார்க்குறான். கீழே போட்டு அதே இடத்துல இருக்கு. இப்போ அந்த ஃபோன் எடுத்துகிட்டு வந்து தான் காருக்குள்ளே உட்காடுறான். சே, இது வேறு மழை வேறு அப்படின்ட்டு அவன் ஃபேஸ்லாம் தொடச்சிட்டு இப்போ அந்த ஃபோனை தான் ஓப்பன் பண்ணுறான். இப்போது இவன் வீட்டுக்கு நான் எப்படி போகிறது? இவன் லொக்கேஷன் வேறு தெரியாது. பேசாமல் அவன் ஃப்ரெண்டு நம்பருக்கே கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது காண்டாக்டில் போய் பார்க்குறான். அதில் இருக்கிறதே ஒரு 5-6 நம்பர் தான். அதில் அப்பான்னு சேவ் பண்ணி 2 பேரோட ஃபோட்டோ இருக்கு. இதுதான் அங்கே அப்பாவா அப்படின்ட்டு அந்த ப்ரொஃபைலை ஜூம் பண்ணுறான். இது இப்போது ஜக்குக்கு பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆகுது. இது கிம்மாச்சே, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் தானே அப்படின்ட்டு ஷாக் ஆகுறான். திரும்பி பின்னாடி படுத்துருக்க வயனை தான் பார்க்குறான். அதாவது ஜக்கு உடம்புல இருக்க வயனை. ஓகே ராமி, இதோட நம்ம செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அதாவது இதில் 2 பார்ட் இருக்குடா. ஸோ நான் டியூரேஷன் அதிகமாக போன காரணத்தினால் நான் 2 ஷார்ட்டாக பிரிச்சுட்டேன். நெக்ஸ்ட் பார்ட் தான்டா ஃபைனல். எனக்கு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கடா. அண்டு என்னடா ரொம்ப நாள் ஆளையே காணும்னு பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன்டா. அதனால தான் நடுவில் கொஞ்ச நாள் வீடியோஸ் போட முடியல. இப்போவும் வீடியோஸ் வரும்டா. அண்டு நிறைய பேர் நடுவில் ரெக்வஸ்ட்லாம் வச்சுருந்தீங்க. அண்ட் ரொம்ப சாரிடா, ஒரு தடுக்க முடியாத காரணத்தினால் என்னால் அந்த டைமில் போடவே முடியல. நானும் ட்ரை பண்ணேன், பட் ஐ எம் ரியலி சாரி. இதுக்கப்புறம் வரப்போகிறத மேக்ஸிமம் கொடுத்த ரெக்வஸ்ட்டில் நான் போடுறேன், ஓகேவா? அண்ட் எஃப்எஃப் வந்து 1 வீக் கழிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அண்ட் உங்களுக்கு ப்ளே பாய் மாமா பார்க்கணுன்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஆல்ரெடி நான் ஃபுல் எபிசோடும் அப்லோட் பண்ணிட்டேன். பார்க்குறவங்க உட்காந்து பார்க்கலாம்டா. ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்டா. பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க, ஓகேவாடா? ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.